Okay. Yes, good evening to one and all and இனிய மாலை வணக்கம். ஸோ அனைவரையும் வந்து வருக வருக என வரவேற்று இந்த அற்புதமான இணையவழி உரையாடல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பம் செய்கிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த உரையாடலுக்கு வந்து துணை நிற்கும் ஐன்ஸ்டீன் கல்லூரி மற்றும் ஆலடி அருணா குழுமத்திற்கும் திரு எழில்வாணன் சார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களான திரு டேவிட் சார் மற்றும் ஜெயினுதீன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஸோ மேலும் இந்த ஒரு கடுமையான காலகட்டத்தில் வந்து ஸோ உங்களோட டைமை வந்து உங்களோட மதிப்புமிக்க டைமை வந்து பார்த்திங்கன்னா நமக்காக செலவழித்து இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ பங்கு பெற்று பயன்பெற கூடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியும் தெரிவித்து அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்றுகிறேன். ஸோ என் பேர் பார்த்திங்கன்னா வந்து முகமது அசாருதீன். நான் வந்து ஐன்ஸ்டீன் கல்லூரியின் முன்னாள் மாணவன். ஸோ 2014 வந்து நான் பாஸ் அவுட் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதை நான் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து முன்னாள் மாணவன், ஐன்ஸ்டீன் கல்லூரியோட முன்னாள் மாணவன் என்று சொல்வதில். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து வச்சு நம்ம வந்து ஒரு சேவை மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தகவல் தரும் இந்த உரையாடல்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் தொகுத்து வழங்குவதற்கும் எங்களோட யூடியூப் சேனலில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் மெயினாக. ஸோ இந்த சேனல் வந்து ஆரம்பித்ததுக்கு முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, அதை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி பறந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து இன்றைய உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியை வந்து பரப்புவதற்காக மட்டுமே இந்த சேனல் உருவாக்கப்பட்டது. ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் வந்து ஆல்ரெடி அருணா ஐன்ஸ்டீன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் உடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்த இருக்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு முறை வந்து அனைவரையும் வரவேற்று ஸோ நமது சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெபினார் செஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வெபினார் செஷன், இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான தலைப்பு, ஒரு ஸ்பெஷலான பர்சன் கூட சொல்லலாம். ஸோ இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து உற்சாகத்துடன் பயணிப்போம், அதாவது எக்ஸ்ப்ளோர் வித் எந்தூசியாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ இன்றைய சிறப்பு பேச்சாளரை பற்றி வந்து சொல்ல வேணும்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமானவர் தான். ஸோ தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து வெறும் சொல்லாக இல்லாமல் ஒரு லவ்வர் மாதிரி, ஒரு காதலி மாதிரி தனது உயிருக்கும் மேலாக வந்து அவர் பார்க்கக்கூடியவர். மற்றும் பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி, ஐன்ஸ்டீன் கலைக்கல்லூரி திருநெல்வேலி இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி, ஐன்ஸ்டீன் கலைக்கல்லூரியின் செயலாளரும், ஸோ வில் பவர் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதோடைய வைஸ் பிரசிடெண்ட்டுமான பாமர மக்கள் கூட மிக எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடியவர். ஸோ நம்மில் ஒருவர் ஸோ திரு ஆல்ரெடி எழில்வாணன் அவர்களே வந்து இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு வரவேற்று அவரிடம் இந்த அமர்வை வந்து நான் அவருக்கு ஒப்படைக்கிறேன். ஸோ அனைவரும் பயன்பெற்று பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கொரோனா காலத்தில் வந்து நிச்சயமாக எல்லோரும் உங்களோட பாதுகாப்புக்கும் உங்களோட நலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போதான் கொரோனா வந்து ஒரு பீக் ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு இன்னொரு 1 month அப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பட் திஸ் இஸ் அ டைம் வி ஹேவ் டு பி வெரி வெரி சேஃப் அண்ட் ஷுட் நாட் டேக் எனி ஃபார்ம் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது என்னோட இந்த செஷனுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோளாகவும் உங்களுக்கு அனைவருக்கும் வைக்க விரும்புகிறேன். ஸோ இந்த செஷன் வந்து இப்போ அறிமுகம் செய்த நம்முடைய கல்லூரியின் முன்னாள் மாணவன், எனது அருமை மாணவன் அசருதீன் வந்து ஒரு வேண்டுகோள் வைத்தாரு. இங்க என்னோட சேனலுக்கு ஒரு செஷன் வைக்கலாமன். நம்ம ஐன்ஸ்டைன் ஃபேமிலி ரொம்ப கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லும் போது என்ன தலைப்பில் வைக்கலாம், 2-3 தலைப்பில் யோசிக்கும் போது சரி எல்லாரும் எடுக்கிற தலைப்பு வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை நோக்கி ஒரு தலைப்பாக வைக்கலாம்னு சொல்லிதான் இந்த உற்சாகத்துடன் பயணிப்போம், எக்ஸ்ப்ளோர் வித் எந்தூசியாசம் ஒரு கான்செப்டை வச்சு இன்னைக்கு ஒரு செஷன் இருக்கும். ஸோ இந்த செஷனுக்கு உங்களை அனைவரும் வருக என வரவேற்கிறேன். ஸோ நிச்சயம் இப்போ ஒரு 30-40 பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க, யூடியூப்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எண்ணிக்கைகளை பற்றி நம்ம கொல்லப்படாமல் எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் இந்த தகவல் இதன் மூலம் இல்லாமல் இது காணொலி காட்சியாக இருக்கும்போது இனிவரும் காலங்கள் அதிகம் பேர் பார்ப்பார்கள் என்று நம்புவோம். செஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மனதளவில் உங்களை தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு வேண்டுகோள். ஸோ இந்த செஷன் வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ 3 பார்ட்டாக பிரிட்டிருக்கும். யூஸ்வலாகவே நான் ஒரு எஸ்ஏ எழுதுகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனோட்டேஷன் ஆர் பாயிண்ட்ஸ் அபவுட் டிராவல் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி இருக்கும். செகண்ட் பார்ட் வரும்போது என்னோட பர்சனல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் இருக்கும்.
லாஸ்டா முடிக்கும் போது ஃபியூச்சர்ல டிராவல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில கான்செப்டோட தான் இந்த வெபினார் செஷனை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். லாஸ்ட் ஒரு இந்த கொரோனா ஊரடங்கு உற்சவ காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 months யூஸ்வலா நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். பட் என்னால டிராவலே பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. அப்படி டிராவல் பண்ணாத ஒரு சூழல் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்னா புத்தகம் தான் நமக்கு என்னைக்கும் ஒரு துணையாக இருக்குது. ஸோ டிராவல் வித் தி புக்ஸ், டிராவல் வித் தி ஆத்தர், டிராவல் வித் தி டாபிக், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது போது சமீபத்தில் நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அது மட்டும் இல்லாமல் சில இன்ட்ரெஸ்டிங் வெபினார் செஷன்ஸ், நான் என்னோட 3rd செஷன் இதுல நிறைய வெபினார் செஷன்ஸ் நான் அட்டன் கூட பண்ணுவேன். குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக்லாம் பார்த்தா ஐயா திரு ஆர் பாலகிருஷ்ணன், முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்புறம் திரு ஆடி செந்தில்நாதன், இவங்கெல்லாம் தமிழகத்துல ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள். ஸோ அவங்களோட வெபினார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த தகவல்லாம் நமக்கு தெரிஞ்சவருக்கும் நம்மளுடைய முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கு அந்த தகவல் கொண்டு போய் சேர்க்கலாம். அதை இந்த ஒரு வெபினார் செஷன் வழியாக, இணையதள உரையாடல் வழியாக செய்யலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைய வெபினார் செஷன் திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயம் இங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் யூ கேன் ஆல்வேஸ் சாட் பாக்ஸ் டைப் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 10-15 minutes வில் ஆல்சோ allocate ஃபார் கொஸ்டின்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஒரு 45 to 50 minutes இந்த செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வில் த்ரோ அவுட் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ். ஸோ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு பி பேஷண்ட் அண்ட் என்ஜாய் த செஷன். ஓகேவா? ஸோ உற்சாகத்துடன் பயணிப்போம். தலைப்பு ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ தலைப்பு ஒருத்தரை ஈர்க்கணும் இல்லையா? ஸோ சும்மா வெறுமனே தலைப்புல எல்லாமே சொல்லிடக்கூடாது. இது என்ன இருக்குன்னு ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நம்ம அதுல சொல்லணும்ன்ற எண்ணத்துலாம் நாங்களே தலைப்பு அப்படி வச்சோம், எக்ஸ்ப்ளோர் தி என்தூசியாசம். ஸோ எக்ஸ்ப்ளோர்னா என்ன, நம்ம பூமியை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏர்த்தை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு ஒரு பேசிக் கான்செப்ட் வருது. ஸோ உலகம் எப்படி உருவாச்சு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ரெண்டு வகையா தான் நிறைய பேர் அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாமே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் தேரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிக் பேங் தேரின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் ஹோல் தேரி ப்ரிடாமினன்ட்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் புல் பண்ணிட்டு ஒரு எர்த் ஃபார்ம் ஆகுது. இன்னொன்று பிக் பேங் தேரி இது எல்லாமே கொலைடா எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங். அது மட்டும் இல்லாம எவ்வளவு இயர்ஸ் அது இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஐ வில் நாட் கோ மச் இன்டு டீடைல்ஸ். பட் இதான் ஒரு 2 பேசிக் தியரிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு சோலார் சிஸ்டம் ஆர் கேலக்ஸி ஆர் மில்கி வே எப்படியும் நடத்தும். ஸோ எர்த் இதுல ஒரு பங்கு. ஸோ வி ஆர் ஜஸ்ட் டாட் இன் தி என்டையர் சோலார் சிஸ்டம் கூட சொல்லலாம். ஸோ இது வகையில் ஒரு சைடில் பார்த்தா இவ்வளவு பெருசா செய்யும். இன்னொரு வகையில் பார்த்தா இன்னைக்கு கொரோனா காலத்தை பார்த்தா ஒரு வைரஸையோ ஒரு செல்லையோ எந்த அளவுக்கு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படி அளவுக்கு எந்த அளவுக்கு மைன்யூட் அப்புறம் நம்மளால அதை ஆராய்ச்சி செய்ய முடியுன்ற அளவுக்கு போகும்போது, ஸோ when you see from a small cell to the biggest solar system or the Milky Way or the galaxy பார்த்தீங்கன்னா எர்த்தே ஒரு புள்ளி தான். அதுல நீங்களும் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா we are not even like a dust particles மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுறோம். ஸோ இந்த உலகம் உருவாகும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு பேசிக் லேண்ட், வாட்டர், ஸ்கை எல்லாம் வரும்போது the drift in continents, how the continents evolved அப்படின்லாம் நிறைய வரும். ஸோ கான்டினென்ட்ஸ் வரும்போது நிறைய பேர் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அந்த மாதிரி drift in continent, land அப்படியே மூவ் ஆயிட்டு earlier it was only gas, then it became water, then both combined together certain form of land. பார்த்தா இன்னைக்கு 2/3 is water and 1/3 is land ன்னு சொல்ற மாதிரி இந்த land is being divided into different parts. ஸோ இந்த மேப்போட பார்த்தீங்க எப்படி it is still evolving. Not only recently, ஒரு 30-40 years முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா actually from Africa it joined with Asia வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் பர்டிகுலர்லி இன் மவுண்ட் எவரெஸ்ட்ல கூட அந்த அந்த கடல்ல கிடைக்கக்கூடிய மீன் அண்ட் ஃபாசில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹவு இட் இஸ் பாசிபிள் ரிசர்ச்லாம் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ இது மாதிரி நிறைய இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் மாறிட்டு இருக்கும்போது இந்த உலக மேப்பே எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ லாஸ்ட் ஒரு 1 or 2 months இது ஒரு டிபேட் ஆகுது. நீங்க ஜென்ரலா நம்ம வேர்ல்ட் மேப்பை ஒரு பேப்பர்ல வாங்கி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா வில் பி பிகர் தென் ஆப்பிரிக்கா. ஆக்சுவலி இட் இஸ் நாட் அட் ஆல் த ட்ரூத். ஆப்பிரிக்கா இஸ் மச் மோர் பிகர் தென் ஆப்பிரிக்கா. அது எப்படி அது ஆகுதுன்னே புரியலன்னு சொல்றாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு குளோபை நீங்க ஸ்பெரிக்கல் ஷேப்ல பார்க்கும்போது அந்த ரெகுலரா ரெக்டாங்கிள் ஷேப் ஒரு ஷீட்ல வைடன் பண்ணும்போது அதோட ஏரியா கண்டிப்பா வில் நாட் பி ஈக்குவல். அது கூட சொல்றாங்க. இன்னொன்று பொலிட்டிக்கலோட சொல்றாங்க டு ஷோ தர் சூப்பர்மிசி
the white people have shown like the white living area is even more bigger than the ஏஷியன்ஸ் ஆர் தி ஆப்பிரிக்கன்ஸ் கூட ஒரு சைக்காலஜிக்கலா இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பொலிட்டிக்கல் ஏரியா கூட சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா அறிவியலும் இருக்கு, அரசியலும் கலந்துருக்குன்றத நம்ம ஒரு சின்ன ஒரு கருத்து ஆரம்பத்தோடு தான் இந்த இதுல. அதே மாதிரி நான் ரீசெண்ட் சொல்லுவேன், ஒரு 4-5 years பேக் முன்னாடி ஒரு வேர்ல்ட் இஸ் ஃபிளாட்னு ஒரு புக், ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ், நீங்க கூட டைம் கிடைச்சா படிக்கலாம். ஆத்தர் வந்து தாமஸ் ஃப்ரைட்மேன். அவர் வந்து 2003 to 5 இந்த புக் எழுதும்போது அப்பெல்லாம் வந்து இன்டர்நெட் வந்து பூம் ஆயிடுச்சு. பட் இது இப்போ இருக்க மாதிரி மொபைல் அந்த ஸ்மார்ட் போன் சிஸ்டம்ஸ்ல வரும்போது ஹவு தி வேர்ல்ட் இஸ் எவால்விங் அண்ட் ஹவு இட் இஸ் பிகமிங் அ ஃபிளாட் வேர்ல்ட் அப்படின்றது ஒரு கான்செப்டே கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் வந்து அந்த இதுல கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பரம்பரை பார்த்தீங்கன்னா எப்படி எவால்வ் ஆகுது இன்னைக்கு உலகம். இன்னைக்கு கூட பார்த்தா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டில் ஆர்குயிங். முதல்ல ஐ திங்க் யார் சொன்னா எனக்கு மறந்து போச்சு, உலகம் உருண்டேன்னு சொல்லும்போது அவர் வந்து கல்லால் அடிச்சு டிஸ்கரேஜ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட there are one set of people still want to prove that world is flat. பட் இந்த தாமஸ் ஃப்ரைட்மேன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கோட ஐடி ரெவல்யூஷன், telecommunication revolution, the amount of network or communication that we do among us between the people in the world is almost flat. இது ஒரு flat என்ன சொன்னா ஒரு level playing field for everybody. அந்த அர்த்தத்துல the world is flat இந்த புக்ல சொல்லியிருப்பேன். இட்ஸ் an interesting book. If you have time, you can definitely think of. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாட்டு the naming of the continents or the place பாத்தீங்கன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா கான்டினென்ட்டுமே பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி இட் ends with the alphabet A. நீங்க கூட ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யோசிச்சு பார்த்தா அது மாதிரி நிறைய ஊர் பேர்கள் 60 to 70% of the names of places predominantly ends with the A ல தான் இருக்கும். அது எப்படி நேச்சுரலா அமைஞ்சுதா சிம்பிளா சொல்லணும்னு சொல்றாங்களா அது என்னன்னு சொல்லுவாங்க. இந்த நேம்ஸ் பத்தி சில ஆராய்ச்சிகளோ நான் வாசிச்ச புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஐ காட் மோர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆர் மோர் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் ஆர்வம் வந்து எனக்கு வந்து அதிகமாயிடுச்சு. என்ன இப்படி நேம்லேயே உள்ள விஷயங்கள் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது ரீசென்ட்லி நான் வந்து இந்த ஸ்ரீலங்கன் இதை பத்தி நிறைய ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்கா வந்து நேம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு யோசிச்சது. அந்த நேம் வரும் பார்த்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, செரிண்டிபிட்டி. செரிண்டிபிட்டினா அதை ஸ்டைல நீங்க பார்க்கலாம், டிஸ்கவர் சம்திங் விச் இஸ், அதாவது நம்ம ஏதோ ஒரு தேடி போவோம், அந்த டைம்ல நம்மளே ஆச்சரியப்படுத்த வகையில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின் நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க, யூ ஆர் ஷாப்பிங் சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங், பில்லிங் பண்ணும்போது ஏதோ தேடுறீங்க, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூப்பான் இருக்கு, அந்த பில்லு வந்து வாங்க வேணும்னா அப்போ தட் இஸ் வாட் செரிண்டிபிட்டி மூமெண்ட். சம்திங் விச் யூ கெட், விச் யூ மேக்ஸ் யூ ஹாப்பி, மேக்ஸ் யூ கம்ஃபர்டபுள் பியாண்ட் நம்ம. அத மாதிரி என்னன்னா இந்த செரிண்டிபிட்டின்ற வேர்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ இப்போ நீங்க பேசுவோம் ஹவு குட் பி அப்படின்னு சொல்லலாம். செரிண்டிபிட்டின்னு அதை எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ரீலங்கா வந்து ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர், பல்லவாஸ்னாலே ரூல் பண்ணிக்கு ப்ரிடாமினென்ட்லி ஒரு காலத்துல சேரன்கள் வந்து அதிகமா ரூல் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல அந்த இடத்துக்கு பேர் வந்து சேரன் தீவு. யோசிச்சு பாருங்க, சேரன் தீவு. சேரன் தீவை நோக்கி அப்ப இந்தியாவை நோக்கி போர்ச்சுகீஸ் வந்து வராங்க. இந்தியா எப்படி இருக்கு, இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க போய் செய்யலாம். இந்தியா வாஸ் ரியலி நாட் த லார்ஜஸ்ட் எக்கானமி இன் தோஸ் டேஸ். ஸோ அதை போய் கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டாங்க தெரியாம. நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா, they just keep on searching. இப்போ அமெரிக்கா தேடும்போது கூட பாத்தீங்கன்னா இந்தியா தேடி தான் போனாங்க, பட் they end up in நார்த் அமெரிக்கா. அதனால தான் வெஸ்ட் இண்டீஸ்னு நேம் கூட வந்தது. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து போர்ச்சுகீஸ் வரும்போது இந்த இடத்த அந்த ஊருக்கு பேர் என்ன பார்த்தா சேரன் தீவுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன இந்தியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாங்க, ஆனா அவங்க கண்டுபிடிச்சது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அவங்க இறங்கும்போது எப்படி இருக்குன்னா பச்சை பசேல்னு ஒரு ஃபர்டைல் ஃப்ளோரிஷிங், அந்த தட்பவெப்ப சூழல் எல்லாமே சோ அமேசிங் ஃபார் தெம். இமேஜின் ஒரு எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஷிப் எல்லாம் போயிட்டு வந்து நிலத்துல காலையில் வைக்கும் போது அந்த இடமே ஒரு சொர்க்கமா இருந்தா எப்படி இருக்கும். தட் மோமெண்ட் இஸ் கால் செரிண்டிபிட்டி. ஆனா இந்த ஊர் பேர் என்னன்னு பார்க்கும்போது சேரன் தீவுன்னு சொல்லும்போது அது சேரன் தீப்பா மாறி அது சேரன் தீவு அப்படின்னு மாறிப்போ அவங்க இந்த இடத்துக்கு வந்து செரின் தீப் அவங்க இனிஷியலா சொல்றது செரின் தீப். அந்த செரின் தீப் தான் காலப்போக்கில் இவங்க சொல்லும்போது செரிண்டிபிட்டி மாதிரி இந்த போர்ச்சுகல் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் வாஸ் இந்த வேர்ட் வாஸ் மூவ் டு இங்கிலீஷ். ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. ஸோ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்கா, சிலோன், கொலம்போ எவ்வளவு சொல்றோம், ஆனா ஆங்கிலத்துல செரிண்டிபிட்டி ஒரு மூவி கூட இருக்கு, நீங்க பாக்கலாம். செரிண்டிபிட்டின்ற ஒரு வேர்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்றது வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரிதான் சமீபத்துல ஒரு ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது ஒரு சொன்னாரு, நீங்க இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிசினஸ் எம்பையர். நான் நிறைய செமினார்ஸ் கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன். தி காங்கிளமரேட் ஆஃப் இந்தியானா டாடா குரூப் தான். இந்த டாடா குரூப் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு அவரோட ஃபேமிலி நேமே, ரைட் ஃப்ரம் ரத்தன் டாட்டா, ஜம்ஷெட்ஜி டாட்டா, நவரோஜி டாட்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலா டாடா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ நேம் ஆஃப் அ ஸ்மால் வில்லேஜ் இன் ஈராக். பை 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 ஜெனட்டிக்கல் ஆர் பை தர் ஆரிஜின் தே ஆர் பார்சிஸ். டாடா வந்து பார்சிஸ் லிவ்ட் இன் பிளேஸ் கால் பர்ஷியா. பர்ஷியா தான் அந்த அந்த காலத்துல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைனாஸ்டி. அங்க இருக்க ஒரு செல்வந்தர்களான ஃபேமிலி தான் இந்த டாடா குரூப். அதுல வந்து ஒரு வில்லேஜ் பேர் தான் டாடா. அது அப்படியே காலப்போக்கில் நின்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா வந்து அவங்க ஊரோட தட் இஸ் பர்ஷியாவோட இந்தியாவில தான் தேர் வெரி வெரி ஃபேமஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப அவைக்கிறாங்க. அதாவது மக்கள் மனிதர் எப்படின்னா ஒரு நாடு விட்டு நாடு போகும்போதோ ஒரு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் போகும்போது தன்னோட அடையாளத்தை தன்னோட சுமந்து செல்ல வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அடையாளத்தை சுமந்து நிறைய பொருட்கள்லாம் உங்களால தூக்கிட்டு போக முடியாது. ஸோ உங்களை நீங்களே தூக்கிட்டு போவீங்க, ஊரு பேரை தூக்கிட்டு போங்க, உங்களோட திறமையை எடுத்துட்டு போவீங்க, யுவர் ஸ்கில் இல்லையா. ஸோ இங்க வந்து குயவர்களா இருந்தா அங்க போய் இந்த குயவர் வேலை செய்வாங்க, விவசாயிகளா விவசாய வேலை செய்வாங்க, நெசவாளர்கள்லாம் நெசவாளர்கள் வேலை செய்வாங்க, கட்டிட தொழிலாளர் கட்டிட தொழிலாளர், போர் வீரர்கள்லாம் போர் தொழில் பழகுவாங்க. ஸோ இதை மாதிரிலாம் வரும்போது பார்த்தா அந்த ஒரு டாடாஸ் வந்து இங்க வரும்போது வியாபாரிகளா வந்தாங்க. வாட் ட்ரேடிங் கம்யூனிட்டி. பார்சிஸ் ஆர் நார்மலி நோன் ஃபார் ட்ரேடிங் கம்யூனிட்டி. அந்த ட்ரேடிங் கம்யூனிட்டியில வந்து அந்த ஊரு இங்க வரும்போது நம்ம அந்த அடையாளமா என்ன வச்சுப்போம், அப்ப நம்ம பேரு பின்னாடி நம்ம ஊர் பேரை வச்சுப்போம்னு சொல்லிதான் இன்னைக்கு கூட பார்த்தா நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் அவங்க ஊர் பேரை வந்து அவங்க பேரோட சேர்த்துப்பாங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங். அதே இந்த ஸ்ரீலங்கால நான் ரீசெண்டா பார்க்கும்போது ஸ்ரீலங்கால கூட நல்லூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்டே இருக்கு, சின்ன ஊர் தான். இப்ப நல்லூர் பார்த்தா இப்ப நம்மளோட ஃபவுண்டரோ எங்களோட நேட்டிவ் ஊர் கூட நல்லூர் தான். அப்ப நல்லூர்ன்ற ஒரு ஸ்ரீலங்கால இருக்கு. ஸோ ஏதோ ஒரு கனெக்ட் ஏதோ ஒரு காலத்துல இருக்கும். அதுலயும் குறிப்பா நான் அவரது வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் தமிழின தலைவர் பிரபாகரன் ஒரு தெரு பேர் வந்து ஆளுகை தெருவான். எனக்கு வந்து திருக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா ஊர் பேரு ஸ்ரீலங்கால ஊர் பேர் வந்து நல்லூர் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆளுகை தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க சர்ப்ரைசிங்கா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ரொம்ப வி கெட் மோர் ஓகே. இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது. அது எக்ஸ்ப்ளோரேஷனா இட் இஸ் நாட் லைக் வி ஹேவ் டு பிசிக்கலி டிராவல் டு த பிளேஸ். அது இன்னைக்கு இட் இஸ் நாட் பாசிபிள் ஆல்சோ. அதுவும் இல்லாம எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஸோ டைம் இருக்காது, பொருளாதார வசதி இருக்காது, வாய்ப்புகளும் கிடைக்காது. ஆனா இந்த மாதிரி புத்தகத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோரர் சொன்ன இன்ஃபர்மேஷன் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அதே மாதிரி தான் நிறைய பேர் யூஎஸ் பத்தியில நிறைய பேர் ஒரு ஐடில இருக்கவங்களுக்கு பிசினஸ் பண்ணி யூஎஸோட பிசினஸ் பண்ணாங்க. ஸோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ யூரோப்பியன்ஸ் அங்க போய் டிசென்ட் ஆகும்போது அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேரை வச்சுப்பாங்க. ஸோ நார்மலி பார்த்தா இந்த நியூயார்க் மேல இருக்க ஏரியா பார்த்தா நியூ இங்கிலாந்து சொல்லுவாங்க. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா பாதி ஊரோட பேரு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல என்னென்ன பேர் இருக்கு அதே மாதிரிதாங்க. அது மாதிரி சவுத் சைட் ஆஃப் யூஎஸ் எல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் நேம்லாம் நிறைய இருக்கும். ஸோ இவங்க அங்க போய் மைக்ரேட் ஆகும்போது அந்த ஊருக்கு ஸோ நான் இந்த ஊருக்கு இங்க வந்துட்டேன், இனிமே என்ன பண்ண அந்த புதுசா ஊரை கட்டமைக்கும் போது நம்ம அந்த ஊர்லாம் இல்ல, அந்த ஊரோட பேராது இந்த ஊருக்கு வச்சிருவோன்றதுதான் பெரிய பெரிய ஒரு நிறைய ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட சங்க லிட்ரேச்சர்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலர் நான் சொன்ன இந்த பர்ஷியன், குஜராத், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து தமிழகத்துல இருக்க சின்ன சின்ன கிராமத்துல பெயர்கள்லாம் இன்னும் கூட அந்த கிராமத்துல இருக்கு. இன்னும் கூட அந்த கிராமத்துல இருக்கு. நிறைய பேர் தெரியா இருக்கு. சொன்ன இல்லையா நம்ம ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் புக்ல ஒரு புக் எழுதிருப்பாரு சங்க அந்த ஊர் பெயர்களை வச்சு கனெக்ட் பண்ணும்போது அப்போ சொல்லுவார் தமிழர்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னாலே இருந்தவங்க. அதனாலதான் எப்படி இந்த மாதிரி பேர்கள் இன்றைய காலகட்டத்தில் நான் சொல்ல இல்லையா நியூ இங்கிலாண்டோ டாட்டாவோ அந்த மாதிரி பேர் இருக்கும்போது அந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா தமிழர்கள் அந்த ஊருக்கு போய் அங்க போய் செட்டில் ஆனோடனே அங்க வந்து அந்த மாதிரி பேர்கள்லாம் வச்சிருக்காங்க. அதே ஒரு ஆஃப் த ரெக்கார்டு ஒன்று சொல்ல ரீசெண்டா போட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க. நிறைய ஊரோட பேர் வந்து அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட்டா பண்றோம், வேலூருக்கு வீலூர் மாத்தினாங்க, அப்புறம் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்தது. ஒரு 3-4 நாள் எல்லாருமே ஒரு அன்ஈசினஸ் வந்தது. நிறைய பேர் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க, வருத்தத்தை தெரிவிச்சாங்க. அப்புறம் இந்த காலகட்டத்தில் இது தேவையா அப்படின்னு போது அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜியோ வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்ட். நேம் சேஞ்சுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பேரை மாத்துறது வந்து அது நம்ம அடையாளத்தையே மாத்துற மாதிரி. அந்த அடையாளத்தை மாற்றும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு டக்குன்னு நம்ம மாற்றக்கூடாது. அதுக்கு உண்டான ஒரு காரண காரியங்கள் வந்து சில. இதே மாதிரிதான் அந்த பெயர்கள் பத்திலாம் இருக்கும்போது வேற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வெபினாருக்கு கனெக்ட் இல்லாம இருக்கலாம். ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் வேர்டு பாத்தீங்கன்னா மூன் ஷைனர். நீங்க மூன் ஷைனர் நம்ம என்ன நினைப்போம், என்னடா அது மூன் ஷைனர்? ஸோ நிலவின் ஒளியை பத்தி சொல்றாங்க போல இருக்கு. ஒரு நிலாவை பத்தி வரதா இருக்கா, இல்ல நிலாவில் இருக்க சக்தி வந்து ஒளியின் சக்தியை பத்தி ஏதாவது சொல்ற மாதிரி. இட் இஸ் நாட் அட் ஆல். மூன் ஷைனர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தர் வந்து இல்லீகலா லிக்கர் விற்கிறார்.
கள்ளச்சாராயம் காய்ச்சல் விற்கிறவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா மூன் ஷைனர். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த மாதிரி தகவல்களை சேகரிக்கும் போது சில நியூ வேர்ட்ஸ் நியூ டெர்மினாலஜி சொல்லும்போது வி ஃபீல் ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டக்குன்னு கூகுள் பண்ணி பார்க்கலாம். மூன் ஷைனர் சார் சொல்றது உண்மையா, செரண்டிபிட்டி வந்து சார் சொல்றது உண்மையான்னு டெஃபினெட்லி யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் ஈவன் மோர். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் அண்ட் ஹியூமன் கல்ச்சர் தான் எவ்ரிவேர் இந்த வேர்ல்ட். அதுவும் அந்த காலத்துல பார்த்தா அந்த ஷிப்ல ஒரு கடல் எல்லை தான் அதோட நிலப்பரப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். ஆனா சில எக்ஸ்ப்ளோர் தான் அதுலயும் ஒரு கடலை வந்து தாண்டி போய் நம்ம அந்த கரையில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழர்கள் இங்க ராஜர்கள் பொறுத்தவரை பார்த்தோம்னா சோழர்களும் பல்லவர்களும் தான் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலர் சோழர்ஸ் வந்து ஈவன் கம்ப்ளீட் பே ஆஃப் பெங்கால் ஏரியா இங்க இருந்து வியட்நாம் வரைக்கும் அவங்களோட ஆளுமை இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரேடிங் வரும்போது இந்த சிந்து சமொழி ராகம் வழியா வந்து பர்ஷியா யூரோப் வரைக்கும் ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங். அதே மாதிரிதான் ஒரு காலத்துல சேர கிங்டம் வந்து யூரோப்பியன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் பல்லவர்ஸ் ஆல்சோ. ஸோ இவங்க எல்லாம் கப்பல்ல போய் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் போகும்போது ஒரு மாசம் 2 மாசம் ஆகும் அந்த ஷிப்லேயே. ஸோ அந்த கடல் தடம், அந்த தட்பவெப்பம், எப்போ வந்து புயல் அடிக்கும், எப்போ காத்து, எல்லாமே அந்த காலத்துல ஸ்டடி பண்ணி போகும்போது அங்க உணவு தான் மிக முக்கியமானதா இருக்கும். ஏன்னா தண்ணியும் உணவும் தான் ரொம்ப கவனமா கொண்டு போவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணா இந்த கப்பல்லாம் போகும்போது கிழங்கு தான் அதிகமா கொண்டு போயிருக்காங்க. கிழங்கு அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு தான் அது ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். நம்ம ஊர்லயே பாத்துருப்பீங்க இந்த பனங்கிழங்கு ஒரு மாதிரி வேக வச்சு சாப்பிடுவாங்க. இல்ல ஹார்டா ஆகிட்டா கூட சாப்பிடுவாங்க. ஸோ 2-3 கிழங்கு சாப்பிட்டா இட் இஸ் ஈக்குவல் டு 1 மீல். ஸோ அந்த கிழங்கெல்லாம் வச்சுட்டு போகும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது. குறையாம நிறைய டிராவல் பண்றக்கூடிய வாய்ப்பு வச்சுதான் டிராவல் பண்ணி அதை மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் பண்ணும்போது தான் அங்க போகும்போது அந்த கல்ச்சரை கற்றுக்கிட்டு இமேஜின் வேற ஒரு நாட்டுக்கு போய் ஷிப்ல போய் இருந்து அந்த நாட்டை கேப்சர் பண்ணிட்டு அங்கேயே தங்களுடைய ஆட்சியை செலுத்தக்கூடிய ஆளுமை வந்து அந்த காலத்துல பல நாடுகளுக்கு இருந்து. அதுல வந்து தமிழர்களை பொறுத்த வரைக்கும் Cholas and Pallavas were the pioneers in occupying other territories, particularly by sea route. இதோட இன்ட்ரெஸ்டிங்கா இப்ப ரீசெண்ட் தமிழர் நான் என்னைக்குமே எனக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து 3 மாபெரும் ஆளுமைகள் வந்து நான் ரொம்ப ரொம்ப விரும்பி படிப்பேன். நீங்க கூட என்னோட நிறைய போஸ்டிங்ஸ்லயும் ஆர்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா அண்ணா, காமராஜர் அண்ட் பெரியார், இந்த 3 பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டிஸ். 3 பேருமே ஒரே காலத்துல வாழ்ந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரே குறுகிய காலத்திலேயே ஒரு 60s to 70s அவங்க 3 பேருமே நம்மளை விட்டு போயிட்டாங்க. இந்த 3 பேரையும் பாத்தீங்கன்னா அப்படின்னா வெரி குட் டிராவலர்ஸ் ஆல்சோ. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்கன்னா. குறிப்பா பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போய் தன்னோட தொண்டல் இருக்க புற்றுநோய்க்காக போனா இருந்தாலும் அங்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு மட்டும் போகாம நான் போனா அங்க கல்வி சாலைகளை பார்க்கணும், விவசாயம் எப்படி பண்றாங்க பார்க்க நிறைய இடத்துக்கு போகும்போது பார்த்து நிறைய விஷயங்களை அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட ஆங்கில ஆளுமை, the fluency Anna had over English was phenomenal. அந்த டேஸ்லயே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் அண்ட் ஏவிட் ரீடர் ஆல்சோ. அவர் வந்து ஒரு நாள் அந்த ஏல் யூனிவர்சிட்டி டிராவல் பண்ணி போகும்போது நீங்க பாத்துருப்பீங்க, அண்ணா வந்து ஒரு பெரிய புக்கை வச்சு ஸோ அந்த போட்டோகிராஃபர் சொல்லுவாராம், உங்களை நான் இந்த புக்கை வாசிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு. அண்ணா ஏன் எடுங்க, சந்தோஷமா எடுங்க. அந்த புக்கை வாசிக்கிற மாதிரி போட்டோ எடுத்தாராம். போட்டோ எடுத்தோடனே பண்ணா போட்டோ எடுத்தாச்சுன்னா அண்ணா உடனே அந்த புக்கை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு ஐ வாண்ட் திஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய புக். நம்மலாம் போட்டோனா இப்படி போஸ்ட் கொடுக்கணும் அப்படி போஸ்ட் கொடுக்கும் பார்ப்போம். பட் அண்ணா நாட் ஜஸ்ட் போஸ், அந்த போஸ்டிங் டைம்லயே பார்த்தீங்கன்னா he started to read that book. அண்ணாவோட அந்த த்ரோட் கேன்சர் சர்ஜரி வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அண்ணா ஒரு 20-30 புக்கு கையில வச்சிருந்தாங்க. அப்போ இன்னொரு 5 நாள் என்னோட சர்ஜரியை தள்ளி போடுங்க, so that I will finish this book அப்படின்ற அளவுக்கு ரீடர். ஸோ இதெல்லாம் அந்த ஃபாரின்ல அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அண்ணா அது மாதிரி அண்ணா வந்து அந்த விவசாயிகள் அந்த நாட்டுல எப்படி நடக்குது, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து ஒரு ஃபேமிலி பண்ணுவாங்க, அங்க வந்து 100 ஏக்கர் ஒரு ஃபேமிலி பண்றாங்க, அதனாலதான் அவங்களால செழிப்பா இருக்க முடியுது அப்படின்ற சில குளோபல் தாட் ப்ராசஸ் இருந்து. அதே மாதிரிதான் பெருந்தலைவர் காமராஜருக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. ஸோ ரஷ்யாவுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஆல்வேஸ் மைனஸ் தான். அவர் போன காலம் விண்டரா. இப்போ இந்த போட்டோல பாத்தீங்கன்னா எல்லாருமே கோட் சூட் போடுறோம். காமராஜ் வந்து ஒரு சாதாரண ட்ரெஸ்ல போனாராம். அந்த காமராஜர் நடந்து போகும்போது காமராஜர் வாஸ் வெரி டார்க் ஸ்கின்டு பர்சன், அதனால டாலா இருப்பார். பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆள்லாம் ஒரு ஆச்சரியப்பட்டு யாராவது அவருக்கு ஒரு ஜாக்கெட் கொடுங்க, அவர் இந்த தப்பு தெரியலன்னு சொன்னா. ஆனா காமராஜர் பத்திலாம் உனக்கு எனக்கு மனசுதான் தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க போய் அந்த பவர் பிளான்ட்டும் இரிகேஷன் பிளான்ட்டும் அந்த டேம்ஸ் எல்லாம் எப்படி கட்டும் அந்த தாட் ப்ராசஸ் தான் காமராஜர் மறுபடியும் தமிழ்நாட்டுல வரும்போது பெரிய பெரிய டேம் எல்லாம் கட்டலாம், அப்புறம் இந்தியாவோட
5-year பிளான், 10-year பிளான்லாம் வந்து காமராஜர் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆஃப்டர் சீயிங் ஆர் விசிட்டிங். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தீங்கன்னா விசிட்லாம் போகும்போது சில நாட்டுக்கு உண்டான சில அடிப்படை தரவுகள் தேவைகள்லாம் இந்த தலைவர்கள்லாம் அங்கிருந்து பெற்று வந்தாங்க. அதே மாதிரிதான் பெரியார் கூட ஒரு முறை வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. ரஷ்யா போகும்போது அங்கதான் மக்களை எப்படி நடத்துறாங்க, ஏன்னா யூஎஸ்ஆர் வாஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கம்யூனிஸ்ட்னா ஆல்மோஸ்ட் பேசிக்கலி எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் ரைட் கிடைக்கும். இன்னைக்கோட பொது உடைமையோட தத்துவங்கள்லாம் இன்னைக்கு வேற மாதிரி மாறிட்டா கூட அந்த ஒரு அவேக்கனிங் பெரியாருக்கு வந்து இதை மாதிரி தான் நம்ம நாடு இருக்கணும், இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு வந்து ஓரளவுக்கு தான் இருக்கணும். ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கிளரிக்கெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனா மக்கள் அணுகும் முறை வந்து நிச்சயம் இப்படி அடிமைத்தனமாவோ அந்த பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளா இருக்கக்கூடாது ஆழித்தனமான அதை வந்து செயல்படுத்தியாக ஒரு தீர்க்கமா முடிவெடுத்த பயணம் தான் பெரியாருக்கு வந்து அந்த யுஎஸ்எஸ்ஆருக்கு போன பயணம். ஸோ இந்த 3 தலைவர்களோட முக்கியமான பயணங்களும் பார்த்தா அதுக்கப்புறம் இங்க வரும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் ரிஃபைன், இன்னும் கொஞ்சம் பார்டர் பெர்ஸ்பெக்டிவ், அந்த அளவுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த நாட்கள் தான். ஸோ இதுதான் வந்து பயணத்தின் பயன். ஸோ நம்ம பயணம்லாம் போட என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பார்க்கலாம், ஏதாவது நல்லா ஷாப்பிங் பண்ணுவோம், லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் கேட்ஜெட்ஸ் பார்க்கணும், நல்லா சாப்பிடணும். பட் அது மட்டும் இல்லாம இது வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு இந்த பயணங்கள்லாம் ஒரு உதவியா இருக்குன்றது ஒரு மாபெரும் தாட் ப்ராசஸ் தான் இந்த டிராவல்ல வந்து. நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 1980s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு நாட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கெல்லாம். ஏன்னா ஒரு விசா ப்ராசஸ் இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும், இமிகிரேஷன் இருக்கும், இவ்வளவு நாள் தான் இருக்கணும், எங்க போகணும் சொல்லிட்டு போனோம், எங்க 3 நாளுக்கு அப்புறம் ஏதாச்சும் அவங்களை வந்து டக்குன்னு ட்ராக் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு டிவைஸ்லாம் இருக்கு. ஆனா 1983-85 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து பாஸ்போர்ட் இருந்தா போதும், விசா ஆன் அரைவல், பாஸ்போர்ட், ஃபிளைட் டிக்கெட். அங்க இறங்கும்போது என்ன வந்திருக்கீங்க, நான் வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கேன், நான் வந்து இங்க தொழில் செய்ய வந்திருக்கேன், எத்தனை நாள் இருக்கீங்க போறீங்க, அங்கதான் விசாவே கொடுப்பாங்க. 99% விசா வந்து கொடுத்தோம், அன்லஸ் உங்ககிட்ட எதுவும் சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அது வந்து பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர்லயே மோஸ்ட்லி செக் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்ண யூ ஹேவ் டு டூ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் சேஃப்டி. இது எக்ஸ்ப்ளோரேஷன் தோ இவ்வளவு கன்வீனியன்ட். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நினைச்சா போயிடலாம், ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சா போக முடியாது. அதுவும் குறிப்பா இன்னைக்கு இருக்க கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு. நான் கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 months திருநெல்வேலியை தாண்டவே இல்லை. நார்மலி உங்களுக்கு என்னோட மூவ்மெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆல்வேஸ் பி கீப் ஆன் டிராவலிங். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிராவல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு அடிப்படை. இது எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இவ்வளவு ஒரு அடிப்படை விஷயங்கள் டிராவல்ல வந்து இருக்கு. ஸோ டிராவல் இஸ் நாட் ஃபார் லீஜர், not for joy, it is for something even more bigger, even more wider and something even human. So personally நான் வந்து எனக்கு வந்து டிராவலிங் வந்து எல்லாருக்குமே டிராவலிங் பிடிக்கும். யாராவது டிராவல் பிடிக்காதுன்னு சொல்றேன்னா people will be very very rare unless they are ஒரு சில பேருக்கு பார்த்தா அந்த கிடினஸ் வரும், ஏதாவது டிஸார்டர் வரும், ஒரு ஃபிளைட்ல வந்து ஆல்டிடியூட் ஒத்துக்காது, சில பேர் ட்ரெயினோட மூவ்மெண்ட் ஒத்துக்காது, அதை மோஷன் சிக்னஸ் சொல்லுவாங்க, சில பேர் பஸ்ல ஏறினாலே சில பேருக்கு வாமிட் வந்துடும். அந்த மாதிரிலாம் ஐ லைக் ஆல்வேஸ் லவ் டு டிராவல். ஸோ லைஃப்ல என்னோட one of the biggest சொல்ல முடியாது, one of my dreams or aspiration in life is எப்படியா இந்த 7 wonders வந்து பார்த்துடணும். இந்த 7 wonders லைஃப் டைம்ல பார்த்தோம். ஸோ ஃபார்ச்சுனேட்லி so far I have seen all the 6 wonders. இன்னும் அந்த எஜிப்சியன் பிரமிட் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சின்ன ஆசை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்ட வந்து ஒரு சுத்தி இருந்தோம், ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் அது சுத்தி வர மாதிரி ஒரு சுத்தி வந்தோம். சோஃபா இந்த பக்கம் வந்து நெவேடா யூஎஸ் போயிருக்கேன், இந்த பக்கம் வியட்நாம் வரைக்கும் போயிருக்கேன். இந்த ஸ்பேன்ல பார்த்தோம்னா அந்த பசிபிக் ஓஷனை ஒரு சுத்திட்டா ஒரு ரவுண்ட் வந்த மாதிரி எல்லாம் ஒரு பாசிபிள் ட்ரீம்ஸ். ஸோ இன்னொரு மேபி another 2 years ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர் போல ஈஜிப்ட் போல பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி டிராவல்லாம் இனிமேல் எப்படி இருக்கும்னு நம்மளால யூகிக்க முடியல. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பட் எவ்வளோ பிளேஸுக்கு டிராவல் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து நான் ரீசெண்டாக டிராவல் பண்ணி ரொம்ப பிடிச்ச இடம் வந்து கம்போடியா, தி அங்கோர் வாட். நம்மளோட சோழர்களோட சாதனையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர் போனா நீங்க நிச்சயமே சோழர்களோட சாதனையை நீங்க நிச்சயம் புரிஞ்சுக்கலாம். ஆனா சோழனுடைய சாதனையின் சிகரத்தை நீங்க பாக்கணும்னா நீங்க நிச்சயம் வாழ்க்கையில ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தா, ஈவன் ஐ வுட் சே ஈவன் இஃப் யூ டோன்ட் see any of these 7 wonders, but if you get an opportunity to go to Cambodia, kindly make a visit to Cambodia. தமிழர்கள் அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்து கம்போடியா தான். பர்டிகுலர் இந்த சோழர்களோட காலம் எப்படி இருந்தது, அவங்க எந்த அளவுக்கு கிராண்டியர், எந்த அளவுக்கு ஆளுமை, எந்த அளவுக்கு கட்டிடக்கலை, ஒரு இடத்தை எப்படிலாம் ஆட்சி செய்யலான்றதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தான் அந்த கம்போடியா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் மை
க்ளோஸ் டு மை ஹார்ட் பிளேஸ் தான் சொல்லலாம். லைஃப்ல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கூட, இன்னொருத்தர கூட போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் I would say Angkor Wat, Cambodia is one of the dream destination, particularly for Tamils and archaeologists யாருனாலும். பட் தமிழர்களுக்கு முக்கியமா வாழ்க்கையில் நீங்க தஞ்சாவூர், அந்த மதுரை, தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான தலங்கள் பார்க்கறது ஒரு முக்கியமா இருக்கலாம். அதை மீறி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயம் அங்கோர் வாட் அண்ட் கம்போடியா வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா, ஒரு அட்வைஸா கூட சொல்லுவேன். இட் இஸ் ரியலி worth it. It is really worth it. So இது மாதிரி டிராவல் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் ரெடியா இருக்கணும். நான் டிராவல் பண்ணும்போதுனா மைண்ட் மஸ்ட் பி மென்டலி ப்ரிப்பேர். ஸோ சின்ன வயசுல போனா வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், யங் ஏஜ்ல போகும்போதுனா வேற மாதிரி ஃபீல் இருக்கும். when you are newly married you will have a different set of mindset. when you go along with your ஒரு கை குழந்தை வச்சுட்டு போகும்போது மைண்ட் செட் வேற இருக்கும். ஒரு டீனேஜ் பேரண்ட் கூட பேரண்டா இருந்தீங்கன்னா டீனேஜ் கிட்ட இருக்க பேரண்ட்டை கூட்டம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போனா வேற மாதிரி இருக்கும், ரிலேட்டிவ்ஸோட போனா வேற மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். பட் நான் என்ன பார்ப்பேன்னா மோஸ்ட்லி வென் யூ கோ டு ஒன் பிளேஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல அங்க போனோடனே அங்க வந்து தயிர் சாதம் கிடைக்குமா, சாம்பார் சாதம் கிடைக்குமா, வேற இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படிதான். பட் நான் மோஸ்ட்லி ஐ வுட் சே அந்த ஊருக்கு போனா அந்த ஊர் சாப்பாடு வந்து நிச்சயம் நம்ம சாப்பிடணும். தட் இஸ் ஒன் வே ஆஃப் ரெஸ்பெக்டிங் தேர் கல்ச்சர் அண்ட் அக்செப்டிங் தேர் கல்ச்சர். ஸோ அவங்க சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. சில ஃபுட்டும் நமக்கு ஏத்துக்காம, பட் நம்ம கொஞ்சம் ப்ராப்பர் ஹோம் ஒர்க் சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல போய் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டா கண்டிப்பா அது வந்து இட் இஸ் பாசிபிள். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை தட் லோக்கல் ஃபுட்ன்றது என்னோட எக்ஸ்கியூஸ் மீ ஒரு சின்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் போனே லோக்கல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். சில ஊர்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோ அதிகமா இருக்கும், சில ஊர்ல போனா ட்ரெயின்ஸ், லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும். லோக்கல் சில ஊர்ல அந்த கோ கார்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, டக் டக் டக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல ஆட்டோ மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூ வில் நோ த கல்ச்சர் ஆஃப் த லோக்கல் பீப்புள். அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து. அதே மாதிரி நம்ம ஊர்ல டிராவல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரே பெரிய பெரிய பெட்டி ஆத்திக்கிட்டு போவாங்க. காலைல ஒரு ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு, நைட் ஒரு ட்ரெஸ்ஸு அப்படி. ஸோ யூ ஹாவ் டு டிராவல் ஆஸ் லைட் அஸ் பாசிபிள். எவ்வளோ குறையான ட்ரெஸ் கொண்டு போனோம்னு அப்படி காலமா அந்த ஒரு வெதருக்கு நீங்க பாத்துக்கணும். யூ ஹேவ் டு ட்ரெஸ் டு த வெதர். ஸோ ரீசெண்டாக நான் ஒரு சைனாக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஓகே ஒரு வின்டர்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோலாம் குளிராதுன்னு பார்த்தா அங்கே போனால் இட் வாஸ் லைக் ஷிவரிங் கோல்ட் டு த -டிகிரிலாம் இருக்கும்போது தென் அங்கே போயிட்டு தான் எக்ஸ்ட்ரா வின்டர் வேர்ஸ்லாம் வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த ஹோம் ஒர்க்கை நீங்கள் பண்ணோம். அதே மாதிரி இந்த மாதிரி வெளியூர்லாம் போகும்போது நம்ம ஊர்ல தான் நைட் லைஃப்லாம் ரொம்ப கம்மி. நைட் லைஃப் நம்ம ஊர்ல வந்து 9:30 10 o'clock ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ரூம்ல வந்து உட்காருவோம். பட் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் நான் போனதுல பார்த்தீங்கன்னா நைட் லைஃப் இஸ் ஈவன் மோர் வைப்ரண்ட், ஈவன் மோர் ஆக்டிவ். டெய்லி போகலாம், பட் சம்டைம்ஸ் த கல்ச்சர் கேன் வெரி. பட் அந்த நைட் லைஃப் நம்ம கண்டிப்பா போய் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு, அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கு. நைட்ல நிறைய பிசினஸ் ஹவர்ஸ் இருக்கும், அந்த கன்சியூமர் குட்ஸ் வாங்குறதுக்கு, ஷாப்பிங் பண்றதுக்குலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து நைட்ல கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கைடை யூஸ் பண்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் நம்ம கிட்டே இருக்கணும், பட் கைட்ஸ் நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் which will make your travel very very comfortable. So அந்த கைடோட வந்து though sometimes it may be costly but it is worth it. ஒரு அந்த ஊரோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள். நல்ல கைட்லாம் இப்பெல்லாம் நல்லாவே கிடைக்கிறாங்க. கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண அவங்க கரெக்டான ஷாப்பிங் ஸ்பாட் போட்டு போவாங்க. நிறைய இடத்துல நம்ம ஏமாற மாட்டோம், டைம் சேவிங் இருக்கும். இல்லைன்னா பார்த்தோம்னா இந்த கைடு இல்லாமல் நம்ம போனா ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் என்ட்ரு ஆகிறதுக்கு இட் மே டேக் 45 minutes or 1 hour. ஸோ அது நமக்கு வந்து ரொம்ப வேல்யூ. டைம் இஸ் ப்ரெஷியஸ் ஆல்சோ, இட் இஸ் ஈக்குவல் டு மணி. அதே கைடு இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு ஏதாவது ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு நம்மளை வந்து ஈஸியா உள்ள கொடுப்போம். அண்ட் ப்ரிடாமினன்ட்லி சேஃப்டி. ஸோ எந்த ஊருக்கு போனாலும் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இஸ் ஹெல்த் சேஃப்டி, செகண்ட் இஸ் ஃபினான்ஷியல் சேஃப்டி, தேர்ட் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது காணாம போச்சுன்னா யூ வில் பேனிக் அ லாட். ஸோ பர்டிகுலர்லி இந்த விசா டாக்குமெண்ட்ஸ், டிராவல் டாக்குமெண்ட்ஸ்லாம் காணாம போச்சுன்னா ஸோ அந்த சேஃப்டியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணிட்டா மோஸ்ட்லி தீஸ் ஆர் த டேக்அவேஸ் when you travel, not only abroad. எனக்கு நான் frankly சொல்லணும், I feel more comfortable. நான் எனக்கு டெல்லிக்கு நார்த் இந்தியா போனது ரொம்ப பயமா இருக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா. அதே நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடு போகும்போது கூட ஈஸியா போகலாம். பட் எவ்வளவுதான் டிராவல் பண்ணாலும் யூ கேன் see this image. நம்ம Einstein ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸோட டிராவல் பண்ற ஒரு ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எவ்ரி இயர் என்னோட ஃபேமிலிலேயே எங்க ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா டெய்லி எல்லா வருஷம் நீ கூப்பிட்டு போறியே, உனக்கு வேலையே இல்லையா. ஐ டோன்ட் கோ டு see the place, I just enjoy the moment with my students. Every year the students would all India tour போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேட்சஸ்ல பார்த்தா ஈவன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி விசிட்ஸ்லாம் கூட போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வண்டர்ஃபுல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். டிராவல் enriches our self
enormously. So அந்த enrichment கிடைக்குன்னா you have to mingle with people, you have to socialize people, you have to come down to certain extent. இப்போ நான் வந்து இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் தான் போவேன், இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பிளேஸ்க்கு தான் போவேன், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் இருப்பேன். எஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி, டைம் மேனேஜ்மெண்ட் தான். பட் அந்த லக்ஸுரியா நினைக்காம, இஃப் யூ வாண்ட் டு நோ த ரியல் லைஃப் ஆஃப் பீப்புள், தென் யூ ஹாவ் டு live along with them. That is very very important in travels. இந்த மாதிரி டேக் அவேஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிராவல்ஸ் நம்ம காலேஜ் டூர்லாம் போகும்போது நம்மளே பார்த்துவோம். திடீர்னு ஒரு இட்ஸ் ஆல். இப்போ நான் எந்த அலுமினி பார்த்தா கூட அந்த டூர் போனதான் முதல்ல சொல்லுவாங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ வேர் ஆல் தி எக்ஸ்ப்ளோர். ஒரு லாஸ்ட் டிசம்பர் கூட பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரிக்கு ஒரு மேரத்தான், ஒரு 200 students போயிருந்தோம். So everybody had a good time. So though it is just 100 kilometers away from our place, but they really enjoyed the place. And the travel was very very close to heart. It gives you more joy and satisfaction. So idan vandu in the second part of my personal travels or my personal takeaways you can think of. So ipo vandu இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா the travel will just one of the biggest hit industry is a travel industry தான் பாத்தீங்கன்னா. ஸோ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா டீசல் ஃபியூல் ப்ரைஸஸ் ஏறிட்டே இருக்கேன். யாரு டீசல் போடுறா முதல்ல இல்லையா? யாரு டீசல் போடுறா? என்னோட வெஹிக்கிள்ஸும் நான் சர்வீஸ் விட்டு 5 மாசம் ஆகுது. பிகாஸ் இட் டசன்ட் ரன் அட் ஆல். ஃபியூல் ரிக்வயர்மெண்ட் அப்படியே. ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, ஃபிளைட்டு கிடையாது, ஆட்டோவில் கூட ஒருத்தர் 2 பேர் தான் போக முடியும். ஸோ 2 வீலர்னா அது பக்கத்தில் போயிடலாம், கொஞ்சம் தாண்டி போனாலும் போலீஸ் பிடிச்சிக்காங்க. த டிராவல் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் தி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி ஹிட் இண்டஸ்ட்ரி வந்து டிராவல் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு மட்டும் இல்லை, இப்போ இந்த கொரோனா காலம் வந்து கொஞ்சம் ரிசீட் ஆகி ஓரளவுக்கு கவர்மெண்ட் இந்த நார்ம்ஸ் ஈஸ் பண்ணா கூட பாத்தீங்கன்னா எங்க போனா இனிமே ஹெல்த் ஸ்கிரீனிங். இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்கேயா போனா அந்த தெர்மோ ஸ்கேனர் வச்சு டக்குன்னு செக் பண்ணுவாங்க. இல்ல டக்குன்னு வேற ஏதாவது டிவைஸ் கொண்டு வந்து இமீடியட்டா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா கூட யூ மே பி ஜஸ்ட் டெஸ்டட் பாசிட்டிவ் நெகட்டிவ். இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ரயில்வே ஸ்டேஷன்ஸ், மால்ஸ், ஏர்போர்ட், எவ்ரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இனிமே வந்து ஹை ரிஸ்க் ஏரியாவே. ஏன்னா இட் இஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கொரோனால வந்து ஓகே செப்டம்பரோட 0 ஆயிடுது. இட் வில் த மியூட்டேஷன் அண்ட் த இம்யூன் சிஸ்டம் வில் ரெடியூஸ். பட் ஸ்டில் நீங்க சோஷியலைஸ் பண்ற இடம் எல்லாமே ரிஸ்க். ஓகே, கொரோனா வந்து இனிமே இந்த இப்போ கூட டெத் ரேட் கம்மி தான், பட் இட் வில் பி ஈவன் கியூரபிள். ஒரு மலேரியா வந்தா, ஒரு ஃப்ளூ வந்தாலோ, நம்ம ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த சிக்கன் குனிலாம் வந்தா எப்படி கஷ்டப்பட்டோமோ அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படும். இட் ஒன்ட் பி அ லைஃப் த்ரெட், பட் ஸ்டில் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது இட் பி வெரி வெரி சேலஞ்சிங். ஸோ நம்ம இனிமேல் டிராவல் பண்ணும்போது எல்லாமே பாக்கெட்ல ஒரு சானிடைசர் வச்சுக்கணும், நிறைய டிஷ்யூஸ் வச்சுக்கணும், 2-3 மாஸ்க் வச்சுக்கணும். இப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா மாஸ்க்லாம் வர ஆரம்பிச்சிது. முன்னாடில ஒரு சேஃப்டிக்காக வாங்கின மாஸ்க் இப்போ வாங்கும்போது ஓகே இந்த டிசைன் இருக்கா, இந்த கலர் இருக்கா அப்படின்னு வாங்குற அளவுக்கு மாறி. தட் வில் பி த நார்ம் ஃபார் definitely for next 6 months. They say up to 2023 this a lot of restrictions will be in place. So நிறைய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே கூட மாறும். நிறைய பேர் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்லாம் தேவைப்படுவாங்க. wherever you go you can always see somebody with a mask, with a glove, with the testing you, with screening you, with scanning you. So அதெல்லாம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்லாம் கண்டிப்பா மாறும். நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எதுனாலும் 1 to 3 times நம்மளோட பர்சனல் ஹைஜீன் அண்ட் கிளீனிங் ஹேபிட்ஸ் கூட லாட் ஆஃப் சேஞ்சஸ். இப்ப நம்ம என்னெல்லாம் ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நம்ம பண்றோமோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் ட்ரிவனா மாறிடும். That will be the huge impact. So imagine travel. So particularly in India, the cleanliness is one of the lowest cleanliness. But in India, even from the flight, airport கூட அப்படிதான் சொல்லுவாங்க. People who are living in abroad will know airportலயே ஒரு டிஃபரன்ஸ் பண்ணலாம். நம்மளோட ரயில்வேஸ் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னா one of the most unhygienic place. So அதெல்லாம் வந்து huge transformation வந்து இனிமே கொண்டு வரோம். ஸோ அந்த டிராவலுக்கு உண்டான சேஞ்சஸ் வில் டெஃபினெட்லி டோட்டலி வில் சேஞ்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில ரெஸ்ட்ரிக்டே பண்ணுவாங்க. இப்போ கூட நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா when you apply வர வீசா வச்சிங்களா நீங்க ஏதாவது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் விசிட் பண்ணிக்கலாம் கேட்பாங்க. எஸ்ன்னு போட்டீங்கன்னா தேசே எவ்வளவு நாள் இருந்தீங்க, உடனே நீங்க ஏதாவது இப்போ சில கண்ட்ரில போனா அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அந்த இம்யூனேஷன் இன்ஜெக்ஷன் ஏதாவது கொடுத்து ஸோ யூ வில் நாட் பி கண்டாமினேட் பண்ற மாட்டோம், ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்ட் ஆக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய கண்ட்ரில ஆட்டோமேட்டிக் பர்டிகுலர்லி ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து டிராவல் பண்றவங்களும் ரொம்ப பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் யூ நோ இன்னைக்கு சைனாலாம் யாரு சைனீஸ் ரேஸை பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் பயந்து தான் நிற்போம். அந்த அளவுக்கு தி சிச்சுவேஷன் வில் சேஞ்ச் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரீனிங் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் இன் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ். எவ்ரி ஏர்போர்ட் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வச்சிருவாங்க, வந்து முதல்ல அங்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம இமிகிரேஷன் பண்ணும்போது விசா டாக்குமெண்ட்ஸ் அந்த பாஸ்போர்ட்லாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், மெடிக்கல் டெஸ்டிங் எல்லாம் பண்ணோம். ஈவன் டு அப்ளை ஃபார் அ விசா itself you may have lot of documentation. Even the flight seating designs will change.
ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் வரும்போது சீட்டிங் டிசைன்ஸ் எப்படிலாம் வந்து அதே மாதிரி டிராவல் வில் பிகம் ஈவன் மோர் காஸ்ட்லியர். ஸோ ஏன்னா இது மாதிரி ஏரியாஸ்லாம் வரும்போது காஸ்ட் ஃபேக்டர் ஆகும்போது இம்பாக்ட் ஆகும். அதே மாதிரி ஹீட் சாப்பிட்றது அது கூட அதே மாதிரி ஈவன் நம்ம போற இடத்து கூட பண்ணிப்போம். அந்த ஊர்ல வந்து எப்படி இருந்து இப்போ நெக்ஸ்ட் இமேஜின் வென் யூ பிளான் டு கோ டு இப்போ நம்ம யூரோப்புக்கு போக போறீங்கன்னா யோசிப்பீங்க, ஓ இட்டாலியா அங்க வந்து 10,000 பேர் இறந்தாங்க, அப்போ இட்டாலி வேண்டாம், எது சேஃப் பிளேஸ். ஸோ வி வில் மெஷர் those numbers and then only we will decide the place. So இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இனிமே இந்த ஃபாரின் அண்ட் டிராவல்ஸ்லாம் will drastically change. New policies, new rules, new procedures will come into place. So இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு this what the third part of. So நம்ம travel will be there, but it will change the approach towards traveling. Lot of safety and health issues வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கொண்டு வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த என்னோட எண்ட் ஆஃப் த ஸ்பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஐ டோல்ட் அபவுட் எக்ஸ்ப்ளோரேஷன், ஃபார்மேஷன் அண்ட் த நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ் அண்ட் மை ஓன் பர்சனல் டிராவல். இனிமே வர காலத்தில் டிராவல்ஸ் எப்படி இருக்கும். ஸோ பை நேச்சர் we Tamilians are known for travel. We are known for exploring. நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து இட் இஸ் இன்ன ஒரு ஜீன். நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குஜராத்திஸ் அண்ட் தமிழியன்ஸ் ஆர் மோர் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். இப்போ ரீசெண்டா ஆஃப்டர் 1990s அப்புறம் தான் ஆந்திரா வந்து நிறைய பேர் யூஎஸ், நார்த் அமெரிக்கா போயிருக்கேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா தமிழியன்ஸ் அதுக்கு முன்னாடி பர்டிகுலர்லி மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, பர்மா அந்த மாதிரி இடத்துக்கு, யூகே, ஈவன் டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் மைக்ரேட் ஆனவங்க தமிழியன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்ல இருந்து குஜராத்திஸ் தான் நீங்க எங்க போனாலும் மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம், நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் நிறைய பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இட் இஸ் சேஞ்சிங். ஸோ வி ஆர் நோன் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ டெஃபினெட்லி we will explore more, we will get more and more experiences. But இதெல்லாம் பார்த்து இதோட முக்கியம், next few years the safety will be the norm. So once again to end my session, எல்லாருமே be safe, stay at home for next few months. Don't take any risk towards corona. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. once you infected, then இன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒருத்தர் இன்ஃபெக்ட்னா அவங்க வந்து பீப்புள் வந்து ஏலியனா பாக்குறாங்க. ஐயோ அவனுக்கு வந்துச்சா, அவனை எப்படி தள்ளி வைக்கிறது. இந்த நியூஸ் இஸ் வாட் வி கெட் இஸ் பாத்தீங்கன்னா ஒரு தாத்தாக்கு வந்துச்சுன்னா அவர் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போயிட்டுன்றாங்க. அந்த டெட் பாடிஸை வாங்குறது கூட இல்ல. நம்ம அவ்வளவு ஆசையா பாசம் காட்டி அவ்வளவு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருந்த ஒரு ஃபேமிலி மெம்பர் இறந்தவொடனே அவங்க கிட்ட அப்படியே வி டிட்டாச் them from themselves. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஹியூமேனா இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாம இருக்கு. யாருக்குமே அந்த மாதிரி மனசு வரக்கூடாது. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னா இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ பி சேஃப், மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்வான்டட்லி. காசு பணம் எல்லாம் எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். பட் ஹெல்த் அண்ட் லைஃப் ரிஸ்க் வந்து நம்ம லைஃப்ல எடுக்கவே கூடாது. ஸோ hope you enjoyed this session. So wish you all good luck. I'm planning to take weekly ஒரு செஷனா இதை எடுக்கலாம். So if you have any interesting topics, you can definitely WhatsApp me. There are questions in that. I'm open for some questions and any feedback also are ready to give. Thank you very much. கேள்வி இருக்கா சார்? ஹலோ சார். எஸ் சார், ஆக்சுவலாக யூடியூப்ல வந்து ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து அஜித் மிஸ்ரா அவர் தான் கேட்டிருக்காரு. கேன் யூ கிவ் அ பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆன் எவல்யூஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம்? திடீர்னு நான் டிராவல் மைண்ட் செட் அண்ட் இஸ் ஆஸ்கிங் எவல்யூஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம்னா ask him to. Ajit Mishra is always a notorious and out of the box thinker நினைக்கிறேன் எப்பவுமே. So ask him to message me privately. It is relevant. The questions must be relevant. It is a good question, but I don't think it is relevant to this session. Okay. அதே மாதிரி இன்னொரு நண்பரும் சையத் இம்ரான் அவரும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் லிட்டில் பிட் கரியர் கைடன்ஸை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ட் ஆஃப் தி செஷனில். So a lot of maybe I'll take a separate session the mari career guidance education la, how the education will change. Ipa nama college pathina we are from this week itself we are going into more online class mode kondu poi time table e potu ஒரு நாளைக்கு 2 செஷன் நடந்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டு we are moving in that direction. So அது வேணா we will take a separate session. So இன்னொருத்தர் சுற்றமிலி அவர் கேட்டிருக்க need more info about Cambodia. ஸோ தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூறினா நன்றாக இருக்குன்னு. கம்போடியா வந்து சூரியவர்மன் ராஜவர்மன்றது இந்த
அந்த சோழர்கள் இங்க இருக்கும்போது அவங்களோட டிசெண்டன்ட்லாம் அங்க போய் பண்ணிட்டு ஆண்டிருக்காங்க. ஸோ போற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த மலேசியா, பர்மா, அந்த இந்தோனேஷியா அப்படியே கேப்சர் பண்ணிட்டு அந்த ஏரியாவுக்கு வந்து கம்போடியா வந்து கேபிட்டலா வச்சு கம்போடியா சுத்தி லாவோஸ், வியட்நாம் அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு என்னன்னா இவங்களுக்கு இந்த சைனா வரைக்கும் போகல. பிகாஸ் சைனா வாஸ் அண்டர் தி மங்கோல் எம்பையர். அது கீழே இருக்க அந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு எல்லா லேண்டையும் வந்து இவங்க கையில தான் இருந்துக்கு கம்போடியா. அண்ட் தே ஹேட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் தி மங்கோல்ஸ் ஆல்சோ. ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்லி இங்க இருந்து 8% ஆஃப் பீப்புள் தான் அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க. 8% ஆஃப் பீப்புள் ரூலிங் 92% ஆஃப் த பீப்புள். டு தட் எக்ஸ்டென்ட் தமிழியன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் இப்ப நம்ம முழு ஆளுமையை செலுத்தாமலே அதிகாரம் செலுத்தாம டுகெதர்னஸ் வந்து ரொம்ப அருமையா அவங்க வந்து இப்ப இங்க வந்து வந்து சைவ மதம் தான் அங்க வந்து அதிகமா போயிருக்கு. அங்க வந்து புத்திஸ்ட் தான் அதிகமா இருந்திருப்பாங்க. பட் தேவர் லிவிங் டுகெதர் இன் ஹார்மனி. இப்ப எப்படி அங்கோர்வாட் ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா சைவ விஷ்ணு டெம்பிள் தான் ஆக்சுவலா. அதுக்கு அதே மாதிரி அழகா ஒரு பேட்டான ஒரு டெம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புத்தர் ஃபேஸ் வச்சு ஒரு 96 பில்லர்ஸ் இருக்கும். ஒரு பில்லர் அந்த மாதிரி ஒரு அழகு, அதுவும் அவங்க கட்டி கொடுத்ததுதான். இது ஹிந்து எம்ப்ரஸ் கட்டி கொடுத்து அவங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தே எம்பவர்ட் த லோக்கல் பீப்புள், தே ஆல்சோ ஃபிளரிஷ். பட் அந்த மன்னராட்சி அப்படியே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு அதே மாதிரி ஒரு ஆளுமையான கிங் இல்லைன்னா இட் ஃபெல் டவுன். அந்த மாதிரி தான் அந்த பர்டிகுலர்லி ஃபார் ஆர்கிடெக்சர் வேல்யூ அண்ட் த வே தே ரூல்ட் வாஸ் ஃபினாமினல். அதுக்காகவே நம்ம போய் பார்க்கலாம். டெஃபினெட்லி நான் சார் என்னோட ஃபேஸ்புக்ல ஒரு டீடைல் ரைட் அப் கூட அதை பத்தி போட்டிருக்கேன். அவர் எனக்கு மெசேஜ் பண்ண சொன்னா ஐ கேன் ஷேர் மை ரைட் அப் டு பர்சனலி. நெக்ஸ்ட் முகமது யூசுப் ராஜா அவங்க கேட்டாங்க, மேபி நோ விச் கண்ட்ரி பீப்புள் இம்ப்ரெஸ்ட் டியூரிங் யுவர் விசிட் அண்ட் ரீசன். Maybe no, which country people impressed during your visit and reason. I need reason. People I liked people in France, Paris more. Very receptive, very friendly approach. பத்திக்கு படிக்கலாம். நம்மள மாதிரி தான் தமிழருக்கு மாதிரி தான் பிரெஞ்சுக்கார. நீங்க போய் நம்மகிட்ட இங்கிலீஷ்ல பேசினா பதில் சொல்ல மாட்டாங்க. தமிழ்ல சொன்னா கூட அப்படியே ஏதோ. ஸோ யூ டாக் இன் யுவர் லாங்குவேஜ். எனக்கு நீ தமிழ்ல பேசலாம், ஒன்று இங்கிலீஷ்ல பேசலாம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, வெள்ளக்காரன் பார்த்தோன்னே இங்கிலீஷ்ல பேசுவோம். விச் French people are very sensitive in terms of language. இப்போ நான் கூட பார்த்தா லாஸ்ட் வீக் ஒரு பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணும்போது தைரியமா ஹிந்தி இஸ் ஏலியன் டு மீ, கைண்ட்லி டெக்ஸ்ட் இன் ஹிந்தி. மோஸ்ட் ஆஃப் தி தமிழியன்ஸ் வந்து அப்படிதான். வெரி லாங்குவேஜ் இஸ் வெரி க்ளோஸ் டு வாட் அண்ட் French people are similar. ஸோ தே அப்ரிஷியேட் தட். அந்த பர்டிகுலர் அந்த டைம்ல இப்போ நான் போன டைம்ல அந்த இலங்கை தமிழ்லாம் அங்கே போகும்போது நம்ம மேல இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்க நினைச்சுப்பாங்க தமிழருக்குலாம் பாவம் கஷ்டப்பட்டு இங்க வந்து நிறைய சோதனைக்கான கலர்ஸோ. தே ஆர் வெரி அகாமடேட்டிவ் ஆல்சோ. ஸோ தோஸ் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு French people are really nice people. ஸோ நெக்ஸ்ட் ஐயப்பன் கணேஷ் அவர் வந்து டெல் அபவுட் யுவர் லாஸ்ட் ஆல் இண்டியா டூர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் 2020 பேட்ச் சார். அவன் அந்த பேட்ச் ஃபைனலா கேட்பான். ஆல் பேட்சஸ் ஆர் ஈக்குவலி சேம் தான். இட்ஸ் ஆல் யூ ஹேவ் டு டெல் மீ ஹவ் யூ என்ஜாய். டெஃபினெட்லி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு டூர் போயிருந்தோம். ஸோ இட் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐ திங்க் நம்ம அந்த ஜாலியன்வாலா பாக் போன சைட்லாம் பார்த்தா அதே மாதிரி அந்த வாகா பார்டர்லாம் வாஸ் அ மெமரபிள் பிளேஸ் டு சி. அண்ட் ஐ ஆல்வேஸ் அட்மைர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஒன்லி திஸ் பேட்ச். எப்போ போனாலும் காலை 5 மணிக்கு எந்திரிச்சாலும் ரெடி ஆயிடுவாங்க. நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் anything when we go the instruction, they value that instruction and they know the seriousness behind that information. I have never come across a dissatisfaction like லேட்டா வந்துட்டோம், இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம். அந்த கோஆபரேஷன் பை த ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் கேர்ள்ஸ்லாம். இப்போ நம்ம டெல்லியில நாங்கள் போகிறோம், நம்ம இப்போ ரீசெண்டாக போகிற டைம்னா சிவியர் வின்டர். அந்த வின்டர்ல பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு கிளம்பி வரதுக்கே பெரிய சேலஞ்ச் தான். பட் தே ஹவ் பீன் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் அண்ட் திஸ் பேட்ச் இஸ் சிமிலர்லி ஈக்குவலி வெரி அந்த ஜெண்டர் பயஸ்லாம் ரொம்ப இல்லாம. ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இந்த மாதிரி டூர்ஸ் தான் யூ வின் மோர் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். பியாண்ட் த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கூட வாய்ப்பு வந்து இந்த மாதிரி ஆஃப் த கேம்பஸ் போகும்போது ரொம்ப நிறையவே கிடைக்கும். ஸோ அஜித் மிஸ்ரா அவங்க வந்து திருப்பி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, அவர் கேட்டது கேள்வி வந்து என்னன்னா, ஹவு டிராவல் எவாலுவேட்டட் எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி கேட்காப்ல. டிராவல் தட் இஸ் வாட் இன்னைக்கு கூட நான் ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் லேர்னிங் அண்ட் நாலேஜ் அது ஒரு படித்தேன். ஸோ வாட் யூ லேர்ன் தட்ஸ் ஆல். நம்ம கேம்பஸ்ல படிக்கும்போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இப்போ நம்ம ஒரு இன்ஜினியரிங்னா ஒரு 40 சப்ஜெக்ட் படிப்பீங்க, ஆர்ட்ஸ்ல ஒரு 25 சப்ஜெக்ட் படிப்பீங்க. அதில் ஐ திங்க் ஒரு 5 to 7% தான் ஐ திங்க் இல் பி ரியலி அப்ளைட் ஆன் த ரியல் டைம் ஜாப்னு நினைக்கிறேன் இல்லையா.
one or two subjects may be directly involved, other subjects may be supportive to my knowledge. Remaining but your life living skills. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் மிஸ்ராலாம் அவர் குஜராத்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. தட் டைம் அவர் தான் எல்லாரும் பார்ப்பாங்க, எவனோ ஏலியெல்லாம் இங்க இருக்கான் போல இருக்கு. பட் பாத்தீங்கன்னா அவன் போகும்போது தமிழ் ஆயிட்டான். 4 வருஷத்துல வந்து தமிழ் இங்க வந்து தமிழ் அது மாதிரி 4-5 ஸ்டூடெண்ட்ஸ். அவனுக்கு அமிதேஷ் பிரகாஷ் ஒரு பேர் தான். அதுக்கு மேலே 2010 ஐ ஹவ் சீன் எட்வர்ட் காலேஜ் ஆல் தி வே ஃப்ரம் டெல்லி வாஸ் ஹியர். அது மாதிரி 2 குஜராத் கேர்ள்ஸ் கூட இருந்தாங்க. அவங்கள வந்து தே மிங்கிள் a lot. So that is what the friendship and bonding is, what educates you even more better than being an academic. So academic learning is different and life learning is totally different. Both are interlinked, but I think life learning skills வந்து ஒரு education system must also provide life learning skills. That is what personally as a management of an organization I give more importance to co-curricular activities, social activities, such industrial exposure. Anybody can teach you subject, but value system and the life learning skills the campus must provide that atmosphere that we believe in. I think Ajit Mishra did get that good atmosphere in our campus. Yes. நெக்ஸ்ட் சுந்தர் ராஜன் அவங்க வந்து வெபினார் ஜாம்ல கேட்டிருக்காங்க, சார் இஃப் யூ டிராவல் இன் 2-wheeler which place would you prefer your trip in case if you wish? I am not an avid fan of 2-wheeler at all. First of all, right from my childhood வந்து எனக்கு 2-wheeler மேல அப்படி ஒன்றும் பெரிய ஆரிலாம் பார்ப்பேன், ரொம்ப விரும்புவேன், பைக்லாம் பார்ப்பேன். I just admire that, but I don't follow that 2-wheeler. I feel 2-wheeler is always எனக்கு ரிஸ்கியா தான் பட்டது. I like to drive car more than bike தான். Maybe if you can take me for a ride na we can go for a ride. அப்படி வேணா பண்ணலாம். 2-wheelerல போனா I think இந்த மாதிரி மவுண்டன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ரோட்ல போய் பார்க்கறத மாதிரி ஒரு போனா it's a nice place for a 2-wheeler, but definitely I am too old to travel in 2-wheelers now நினைக்கிறேன். அப்படி இருக்காது. ஸ்டில் லைக் உங்களோட ரன்னிங் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது that is different. ஸோ நெக்ஸ்ட் சதீஷ் அவங்க கேட்டிருக்காங்க, யுவர் கமெண்ட்ஸ் ஆன் மேக்கிங் இந்தியா எ மோர் வாண்டட் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் தி வேர்ல்ட் ஆஃப்டர் கொரோனா. Not only after corona, நம்மளோட tourism industry and our tourism potential is several times higher than the countries that I have visited. Probably இப்போ நீங்க யூஎஸ்ஏ கனடாலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஊரே கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா that is nothing in compared to the heritage that we have. Maybe Europe is really good and some part of China or Indonesia எல்லாம் பார்க்கலாம். பட் நம்மளோட ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி இருக்கும். இப்போ நீங்க திருநெல்வேலியே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அமேசிங். நீங்க முண்டந்துறைக்கு போவீங்க, இந்த பக்கம் குற்றாலத்துக்கு வருவீங்க, இந்த பக்கம் போனா ஒரு பீச் இருக்கும், இந்த போனா ஒரு 500 வருஷம் கோயில் இருக்கு, 1000 வருஷம் கோயில் இருக்குன்னா அங்க வந்து பார்த்தா யூ மே தட் இந்த ஒரு 150 கிலோமீட்டர்ஸே இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னா அங்க யூ மே ஹேவ் டு டிராவல் 1000 kilometers to see such a history. That is a big difference. But our safety norms, our particularly foreign tourists வரும்போது அந்த cleanliness and safety வந்து ரொம்ப பார்ப்பாங்க. ஈவன் ஐ ஃபீல் somewhat disturbed. பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் போனோம், நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா அங்க வெள்ளைக்கு ஃபாரினர்ஸ்க்கு $10 நமக்கு $10 போட்டுருவாங்க, which is very kiddish. எல்லாரும் அதே கண்ணு அதே ஆள் தானே பாக்குறாங்க. ஸோ அது வந்து அவங்களே பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட பாடி லாங்குவேஜ் நம்ம வந்து புரியுது, நமக்கு தெரியாது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க. we think it is simple for them, but they observe that. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பேசும்போது this is what discrimination தானே. 2 பேரும் ஒரே லைன்ல நிக்கிறாங்க, ஒரே இடத்த பாக்குறாங்க, அவனுக்கு $10 நமக்கு $10 கொடுக்கும்போது that is not fair இல்லையா? ஸோ அப்போ அதுதான் இப்போ அவங்க அது வந்து தே ஃபீல் லைக் இது என்ன இம்பேலன்ஸ். ஒரே சுத்தி பார்க்குற இடத்துல என்ன இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார வேறுபாட்டுல காட்ட வேண்டியது என்ன இருக்கு. பட் அதுக்கு உண்டான சேவைக்கு நம்ம தருமானு பார்த்தோம்னா நம்ம ஊர்ல பார்த்தோம்னா வெள்ளக்காரவனே எவ்ரிபடி வில் ரன் பிஹைண்ட் them to exploit. எவ்ரிபடி வில் ரன் பிஹைண்ட் them to exploit. $100 பொருள் $1000 சொல்லுவான் இல்லையா? அப்புறம் அந்த விமனை பார்த்தாலே ஒரு வேற மாதிரி கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க, ஒயிட் ஸ்கின் விமனை பார்த்தாலே வேற மாதிரி கண்ணோட்டத்துல. திஸ் தாட் ப்ராசஸ் ஷுட் சேஞ்ச். அதனாலதான் எங்க வரவே அவங்க பயப்படுவாங்க. ஈவன் பீப்புள் நோன் டு பி, அவங்க இங்க யாராவது நல்ல ரெஃபரன்ஸ் இருந்தாதான் வருவாங்க. இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போனா நம்ம ஒரு டூரிஸ்ட் கைடு வச்சு போயிடும். பட் அவங்க வரும் பார்த்தா தேனும் அவங்க இப்ப சும்மா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல கூகுள் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இங்க வந்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய கேஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், அவங்க பொருளை திருடிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் ஷுட் சேஞ்ச். அது சேஞ்ச் பண்ணாலே லாட் ஆஃப் எனார்மஸ் பொட்டன்ஷியல் இஸ் தேர். இட் இஸ் a very big revenue also. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொல்யூஷனோ அந்த மாதிரி எந்த ஒரு இம்பாக்ட், மினிமம் இம்பாக்ட் இல்லாம ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலே அழகா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி. அண்ட் வி ஆர்
very much lagging. Even though I may be politically affiliated, though central government, state government, and we as a public itself are not towards friendliness in visiting and receiving guests when they come from other countries. அது வந்து அந்த மைண்ட் செட் மாறினா இட் இஸ் a huge fortune is there in India for tourism. ஓகே எஸ் டெஃபினட்டாக கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுபலக்ஷ்மி அவங்க கேட்டிருக்காங்க, சார் அடிஷ்னல் இன்ஃபோ ஆன் ஃபினாம் ஃபென் அண்ட் சூரியவர்மாஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். சூரியவர்மன் அந்த ராஜவர்மன் தான் அங்க ரெண்டு கிங் இருப்பாங்க. அந்த சூரியவர்மன் தான் அந்த அங்கோர்வாட் டெம்பிள வந்து கட்டினவர். அங்கோர்வாட் வந்து அந்த சன்னோட இதை வச்சுதான் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் இயர்ஸ் it took. I think these informations are there on net. நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் கூட போய் பார்க்கலாம். பட் இன்னைக்கெல்லாம் பார்த்தா அது என்னன்னா அந்த ஹிஸ்டரி வந்து ஐ திங்க் ஒரு செகண்ட் செஞ்சுரியில வந்து இது கேபிட்டல் சேஞ்ச், அவங்க வந்து கேபிட்டல் மாத்தி போனா அந்த ஹோல் ஏரியா வாஸ் அபேண்டன் ஃபார் க்ளோஸ் டு 400 years. யாருக்குமே எங்க ஒரு ஊர் இருந்ததே தெரியாம பாத்துங்களேன். அந்த ஒரு ஊர் இருந்தே தெரியாம அந்த ஊர் அந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சி போய் ஃபுல்லா மரம்லாம் வந்து காடாயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரெஞ்சு பீப்புள் ஒன்லி இன்வைடட் கம்போடியா. அதுல ஒரு பிரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பார்த்த உடனே he spent 3 years in that forest. 3 years in the forest. அதை அப்படியே மேப் பண்ணி பார்த்துட்டு then he went to I think பிரான்ஸ்ல போயிட்டு அந்த ஊர்ல அந்த கவர்மெண்ட் வந்து he gave a seminar. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஏசியன்ஸ், நம்ம நினைக்கிறோம் நம்ம சிவிலைசேஷன் தான் பெருசு, நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் பெருசுன்னு. அங்க பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி இப்படி ஏக்கர் கணக்குல கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. we must fund them, we must support them அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் lot of funding came and then only it became the explosion. only கூட போனா after 1980 only it has really become a tourist destination. நான் ரீசெண்டா போகும்போது 1980ல வந்து அந்த ஊர்ல 5 ஹோட்டல் தான் இருந்திருக்கு. there is no airport at all. ஸோ அந்த கேபிட்டல் சிட்டி சியாம் ரீப்ல இருந்து அங்கிருந்து தான் போய் 3 hours டிராவல் பண்ணு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல there are 500 hotels. ஓகே 500 hotels really. தெரு போனா ஃபுல்லா 500 hotels and excellent airport facility. அந்த ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ அப்படியே சேஞ்ச். இதே பாசிபிலிட்டி இஸ் ஆல்சோ தேர். இதே மாதிரி கான்செப்ட் நம்ம தஞ்சாவூர்ல பிளான் பண்ண வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் இஸ் எக்ஸலண்ட் சிமிலர்லி பொட்டன்ஷியல். தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், அந்த கல்லணை எல்லாம் நீங்க கணக்கு பண்ண போட்டோம்னா இட் இஸ் சிமிலர் டு தட் பிளேஸ் தான். ஒரு அங்கேயே ஒரு 6-7 டெம்பிள் இருக்கு, இங்கேயும் அதை சுத்தி ஒரு 6-7 டெம்பிள் இருக்கு. அதே கான்செப்ட்லாம் இங்க ரெப்ளிகேட் பண்ணா we can definitely get that support. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்போடியோட எக்கானமி இட் செல்ஃப் இஸ் டிபெண்ட் ஆன் டூரிசம் after last 30 years. அதுக்கு முன்னாடி இட் இஸ் ஒன்லி அண்ட் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டதும் இயற்கை வள சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாதாரம் இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாவை நம்பி இருக்கு ஒரு முழுமையான பொருளாதாரம். அண்ட் இட் இஸ் கிவிங் a huge threat to the other tourist destination China. அந்த அளவுக்கு they are becoming very fast. இப்போ நம்ம இருக்கக்கூடியது வந்து அவங்க முன்னாலே இருந்திருக்காங்க. இப்போ அவங்க செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவங்களுடைய இதுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வினோத் குமார் அவங்க வெபினார் ஜாம் அவங்கள போட்டாங்க. ஹவு டு யூ ஃபீல் when அண்ணா, பெரியார் அண்ட் காமராஜர் visited across country and implemented their system into our country? How do you feel? எனக்கு இந்த லீடர்ஸ் 3 லீடர்ஸ் மேல வந்து ஒரு அபரிதமான காதல் கூட சொல்லலாம். அது நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் ஒவ்வொருத்தரையும் வாசிக்கும் போது இந்த லீடர்ஸ் பத்திலாம் they are true selfless leaders. that's all. தன்னலமற்ற தலைவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பொக்கிஷம் இந்த 3 பேருமே ஒரு மாபெரும் ஆளுமைகள். ஸோ அதனாலதான் வெளியூருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே இதனால எனக்கு எங்க நாட்டுக்கு என் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்றத வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா? போய் சும்மா சுத்தி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஒரு வாய்ப்பை வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தான் இருக்கு. நீங்க ஹானஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட லீடர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரின்கே போகல. உண்மையாதான். இஃப் யூ சி இன்க்ளூடிங் கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் கூட ஒரு உடம்பு சரியில்லை வந்த போது ஜெயலலிதா நெவர் வெண்ட் அவே ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் இப்போ ரீசெண்டா தான் நம்ம இபிஎஸ் தான் அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்தார். அமெரிக்கா கல்ஃப் எல்லாம் போன வருஷம் போயிட்டு நீங்க கூட பாத்துருக்கீங்க. ஒரு ஐ திங்க் தட் இஸ் இனிஷியேட்டிவ். ஐ திங்க் தட்ஸ் ஒன்லி. அதுக்கு பார்த்தா ஹானஸ்ட்லி அப்படி நடக்கவே இல்லை. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இங்க வந்துருப்பான். பட் நம்ம அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா யூ கெட் அ டிஃபரெண்ட் தாட் ப்ராசஸ். யுவர் தாட் ப்ராசஸ் வில் ஜஸ்ட் வைடன். அதே மாதிரி அபிஷியலா போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட் சிஸ்டம், கவர்மெண்ட் பிளானு, மெக்கானிசம், ஹவு தி பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் இஸ் தேர், இதெல்லாம் வந்து இங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபாஸ்டா growth கிடைக்கும். when we go, அவங்க வந்து சொல்றதோ நம்ம எவ்வளவுதான் இது மாதிரி வீடியோலயோ டாக்குமெண்ட்லயோ பார்ப்போம். when you physically go there
that is totally different. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து totally different. அப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு சேஞ்ச் வந்து 2 இயர்ஸ்லயே கொண்டு வர முடியும். அப்படிதான் இந்த 3 லீடர்ஸ் அங்க போனோடனே அவங்க தாட் ப்ராசஸ் உடனே கொண்டு. இப்ப காமராஜர் காலத்துல இவ்வளவு பெரிய அணையை கட்டணும்னா அவர் அங்க போய் பாக்குறாரு, இவ்வளவு மேசிவ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, இவ்வளவு 5 இயர்ஸ் ஒரு பில்டிங் அந்த காலத்துல கட்டுறதே பெரிய கஷ்டம். இன்னைக்காவது ஒரு டெக்னாலஜி சேஞ்ச். அதே மாதிரி அண்ணா போய் பார்க்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை பாக்குறாரு, அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தை பாக்குறாரு. ஓகே, டெக்னிக்கலா எஜுகேஷனை கொண்டு வரணும், கல்விக்கு முக்கியத்துவம் வரணும். ஸோ காமராஜர் எப்படி பள்ளி கல்விக்கும் வாட்டர் ஸ்கீம்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கூட, திராவிடியன் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கும் ரிசர்வேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தேர் இஸ் காம்படிஷன் ஃபார் growth. ரெண்டு பேருமே யாரு என்ன நல்லது செய்யலான்னு மக்களுக்கு தான் ஒரு வகை வச்சாங்க. மேபி கரெக்ட், பட் தாட் ப்ராசஸ் when you go to a foreign nation is totally டிஃப்ரெண்ட். அது மாதிரி லீடர்ஸ் எல்லாம் போனாங்கன்னா இன்னும் கூட நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல கூட எம்எல்ஏஸ் எல்லாம் எவ்ரி 2 இயர்ஸ் ஒரு தடவை ஃபாரின்க்கு அனுப்புவாங்க. உண்மை, இட் இஸ் குட். அங்க போறவங்க ஜாலிக்கு போவாங்க, ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கிவ் தம் தட் எக்ஸ்போஜர். பட் இந்த கவர்மெண்ட்ல ஐ டோன்ட் சி சிஎம் எல்லாம் போயிட்டு வந்தா, நான் எம்எல்ஏஸ் எல்லாம் போகல. எவ்ரிபடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எம்பிஎஸ்க்குலாம் அந்த மாதிரி உண்டு. எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஃபாரின்லாம் போயிட்டு வந்து அவங்க பாலிசிஸ் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இட் இஸ் தேர் இன் அவர் சிஸ்டம். பட் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் ட்ரிவனா பண்ணா நிறைய சாதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெபினார் ஜாம்ல வந்து ரமேஷ் அவங்க கேட்டிருக்காங்க, வாட் இஸ் வாய்ஸ் தர வேண்டிய வெபினார் ஜாம்ல வாட் இஸ் யுவர் ஐடியா அபவுட் யுக்ரைன்? உக்ரைனா? எனக்கு அந்த ஊரை பத்தி தெரியாது. தெரியாத ஊரை பத்தி நம்ம சொல்றது வந்து தவறாயிடும். ஐ டோன்ட் திங்க். ரம்ஜான் ஃபாத்திமா, யுவர் ஃபேவரட் ட்ரிப் பிளேஸ் இன் தமிழ்நாடு? ஃபேவரட் பிளேஸ் இன் தமிழ்நாடுனா டெஃபினெட்லி ரம்ஜானோட ஊருக்கு 2 இயர்ஸ் பேக் கங்கை கொண்ட சோழபுரம் சின்ன வயசுல போய் 2-3 தடவை போயிருக்கேன். பட் தஞ்சாவூர் ஆஃப்டர் லாட் ஆஃப் ரீடிங், இந்த சோழர் டைனாஸ்டி, இந்த அங்கோர் ஓட்டெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு even more awakening. நம்ம எனக்கு தெரிஞ்சு வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஷாலி கால் ஆஃப் எதற்கா முடிச்சலாமா? ஒரு क्वेश्चंस 3 क्वेश्चंस இருக்குது ஆக்சுவலா. முடிச்சிரோம். இப்போ முடிச்சிரோமா? 3 क्वेश्चन ஷார்ட்டா முடிச்சிரோம். நெக்ஸ்ட் வந்து பாலா 2008 பேட்ச் அவங்க கேட்டிருக்காங்க. Sir, as you said, many transformation in industry, both opportunity and work culture. Now, most of the firm implemented work from home. Whether this work style will continue and how will be impact in industry management point? Yeah, definitely work from home will continue, will become a norm. Will definitely become a norm. I don't think so for all industry it may be beneficiary. BFSI and IT industry கூட ஓரளவுக்கு பண்ணலாம். டெஃபினெட்லி மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், ஹாஸ்பிட்டாலிட்டி ஓரியன்டட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஹேவ் அ ஃபேமிலி அண்ட் சோஷியல் இம்பாக்ட்லாம் வரும். ஏன்னா வீட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நான் கூட இப்போ ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஐ ஹேவ் டு கீப் மை டோர் க்ளோஸ்ட். இப்போ 1 hour ஒர்க் பண்ணலாம், டெய்லி 8 hours ஒர்க் பண்ணா தேர் இஸ் அ ஃபேமிலி இஷ்யூஸ் கூட கண்டிப்பா வரணும், டொமஸ்டிக் இஷ்யூஸ் வரும். ஒரே டைம்ல 2 வேலையும் பண்ணணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், இந்த வேலையும் பார்க்கணும். ஐ ஆல்வேஸ் ஐ ரியலி அப்ரிஷியேட் விமன் இன் திஸ் ப்ராசஸ். அவங்களோட பர்டன் இஸ் செவரல். ஒர்க்கிங் உமனோட இம்பாக்ட் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் போட்டா டபுள் இம்பாக்ட். அதாவது காலைல பண்ணிட்டு ஆஃபீஸ்ல போனா இது அட்லீஸ்ட் அந்த சேனலை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம், வீட்டு சேனலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இந்த சேனல்ல போய் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தா ஒரே டைம்ல 2 சேனல், ஹவு இட் இஸ் பாசிபிள்? So I don't think so that is somewhere healthy, but it will exist. But இப்போ இருக்க ஒரு இன்னைக்கு ஒரு 65% ஒர்க் ஃப்ரம் ஹோமோ 30% கவர்மெண்ட் அலோவ் பண்றாங்க. ஃபியூச்சர்ல அது அப்படியே ரிவர்ஸ் ஆகும், ஒரு 25% ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாம். ஆல்ரெடி சம் கம்பெனிஸ் வேர் டூயிங் இட், எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். பட் இனிமேல் அது நார்மா கூட வாங்கும். ஓகே, இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்க 6 monthsக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வரும்போது வரும். மேபி அது ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர் எக்ஸ்பென்சஸ், சேலரி எல்லாம் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் ரொம்ப உங்களுக்கு சேலரி கம்மி அப்படின்னு சொன்னா தென் யூ டேக் அ கால். Now, if you want more salary, I'll come to office. If you want an average salary, I'll work from home. It is possible. So, cost cutting la kuda think not only space and physical movement cutting, cost cutting kuda companies can think in those angles. So, adha mari varum. Ena இன்னைக்கு ஒரு economy down ஆகும்போது every organization will think of cost cutting. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா cognizant is going to drop 18,000 employees ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. people who are in bench and no projects சொல்லும்போது it is அப்படி வரும்போது cost cuttingனா HR தான் முதல். எனி IT industry ஹெச்ஆர் வரும்போது என்னென்ன இது ஹெச்ஆர் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? அப்ப கேட்பாங்க, ஓகே உங்களுக்கு 40,000 சேலரி,
வீட்ல இருந்து ஒர்க் பண்ணா 25,000 salary ஆர் நோ ஜாப், எது உங்களுக்கு கேட்பீங்க? ஸோ வாட் யூ வில் சே, சார் நான் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நெகோசியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் ஹேப்பன் சூன். இந்த ப்ரோ கோவிட் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கண்டிப்பா வரும். பட் ஐ டோன்ட் திங்க் இன்னைக்கு இருக்க மாதிரி பர்சன்டேஜ் வந்து அவ்வளவு அதிகமா இருக்காது. ஐ டோன்ட் இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஆல்சோ. ஒரே டைம் வீட்லயே ஃபுல்லா இருந்துட்டு ஃபேமிலி அண்ட் ஒர்க் ஒரே இடத்துல பார்க்கறது இட் இஸ் டஃப். எஸ், ஆப்வியஸ்லாக ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஒர்க் வந்து ஃபியூச்சரில் வந்து இப்போ அதை தான் வந்து கை கொடுக்க போகுது. மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்கில்ஸை வந்து இந்த டைமில் வளர்த்துக்கிட்டா தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் இருக்க முடியும் உங்களுக்கு ஆஃப்டர் கொரோனா கூட ஈவன். ஸோ நெக்ஸ்ட்டு ராமச்சந்திரன் அவங்க வந்து கேட்டாங்க, சார் வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். மை கொஸ்டின் இஸ் ஹவு டூரிஸ்ட் ஃபாரம்ஸ் வில் பி பாப்புலரைஸ் ஆஃப்டர் COVID-19 அண்ட் ஹவு த கண்ட்ரீஸ் அட்ராக்ட் தி டூரிஸ்ட் இன் ஃபியூச்சர்? Very challenging that. As I told, tourist industry is the biggest hit industry. அதான் இருக்கும். Tourism, travel industry and transport industry will be the first casualty in this factor. இப்போ எக்கானமியே கையில காசு தான் நம்ம ஊரை சுத்தியே பார்ப்போம் முதல்ல இல்லையா? எப்படி நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் காசு கட்டிங்ல ஹெச்ஆர் வருதோ, ஒரு ஃபேமிலியில காசு கட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து டிராவல்ல தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து டிராவல் வில் டெஃபினெட்லி டேக் செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கணும். பீப்புள் வில் நாட் எக்கானமிக்கலி, இப்போ ஆல்ரெடி எக்கானமி வீக், இன்னும் ஃபார் எக்கானமி வி வில் நாட் டிராவல். ஸோ அப்படி வரும்போது கம்பெனி இப்போ முன்னாடி மாதிரி குரூப்பா கூட்டு போக முடியாது, ஸ்பேசிங் இஷ்யூஸும் வந்துடும். ஸோ இட் இஸ் அ சேலஞ்சிங் டைம் ஃபார் ஆல் டிராவல் இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் நெக்ஸ்ட் ஒரு 1 year 2 years வந்து திஸ் இண்டஸ்ட்ரி வில் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் தேர் ஆப்ரேஷன்ஸ் நினைக்கிறேன். தே வில் திங்க் ஆஃப் சம்திங் எல்ஸ். ஏன்னா எந்த ஊருக்கு போனா இனிமேல் ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து அங்க சேஃபா இருக்கா, அங்க கொரோனா பாதிப்பு இல்லாம இருக்கா, அத மாதிரிலாம் வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே ஓகே சார், கடைசி 2 கொஸ்டின் தான் சார் இப்போ அடுத்தது. கேன் யூ ஷேர் தி ஐடியா விச் சேஞ்ச்டு யுவர் ப்ராஸ்பெக்டிவ் ஆஃப் ட்ராவல் ஆர் என்கரேஜ்டு யூ டு எக்ஸ்ப்ளோர் லைக் விசிட்டிங் சேம் பிளேஸ் மோர் தென் 10 times, தென் வாட் மேக்ஸ் யூ கம் அப் வித் சேம் எக்ஸைட்மெண்ட் ஆன் 11th time? That is I love it right from my childhood. Particularly my father and my parents do take me for some place. எங்க அப்பா எங்கேயா போகும்போது சின்ன I was the last person in my life. கடைசி பையனா செல்ல பையனா இங்கெல்லாம் என்ன சின்ன பையனா கூட்டு போவாங்க. So that's one part is there. And personally also I used to travel a lot. I'm a social animal. So என்னோட friends circle எல்லாம் very very wide circle. You mostly if you name a country I can find a friend. Okay. To that extent I have a very good friends network over there. So நான் ஊருக்கு போனா கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸோ, அதுக்கப்புறம் தான் ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பேன். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பேன், அப்புறம் தான் ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பேன். So I will do that proper homework before going there. I will not just blindly go to a place. I will try to explore as much as possible. அதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன். Going to the same place na with whom you are going what matters. இல்லையா, யார் கூட போறேன்னு தானே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகும்போது when you are so friendly and close and I know students like to associate with me na, that has never been a boring. இப்போ நான் ட்ரெயின்ல போகும்போதுலாம் எங்க வீட்லயே சிரிப்பாங்க. நார்மலி வெரி ரேர்லி ஐ டிராவல் பை ட்ரெயின் எல்லாம் பார்த்தோன்னா கார்லயோ ஃபிளைட்லயோ எங்கேயா போயிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு அந்த தட் அட்மாஸ்பியர் இஸ் ரியலி வண்டர்ஃபுல். அந்த ஒரு 10 days இஸ் லைக் எனக்கு ஒரு பேட்டரி ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா ஒரு பேட்டரி ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஐ லவ் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மாஸ்பியர். அது ஒரு நல்ல இடத்த கூட்டு போயிட்டு அவங்களுக்கு சேஃபா கூட்டு போயிட்டு ஐ ஆல்சோ பி எ கைட் டு தெம். அந்த இடத்துல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, என்ன ஷாப் பண்ணணும், அதெல்லாம் சொல்லும் போது இட் இஸ் as I told you, sometimes the place doesn't matter, the people around you will influence you a lot, and it has never been tiring or never been boring for me to travel with my students. Hope that mindset in me continues forever. Also next வந்து சுபலட்சுமி, as per the book Journey to Civilization, name of places like Tondi, Pumbugar, Mussoorie are still found in Pakistan region. What is your opinion whether it is a civilization extension or invasion? Civilization extension or invasion? I think civilization extension only. It is a civilization extension. That is what my understanding, and that is what the great author Balakrishna also says. That நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஒரு இடத்துக்கு ஒரு இனம் புலம் பெயர்க்கும் போது அது டிராவல் பண்ணும்போது அது ஒரு அடையாளத்தை கொண்டு போவாங்க. ஸோ அந்த அடையாளத்தை கொண்டு போகும்போது பார்த்தா அவங்க கிட்ட அடையாளம் என்ன இருக்கு, நான் வாழ்ந்த ஊர் தான் முக்கியம். தட்ஸ் வாட் லேண்ட் இஸ் சுப்ரீம். நான் வாழ்ந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட அடையாளம் வந்து என்னோட உழைப்பு, என்னோட திறமை, என்னோட தொழில், என்னோட அறம். தமிழ் வந்து அறம், தமிழ்னாலே அந்த அறம் தான். ஸோ அந்த மாதிரி இப்போ தேர் வாஸ் அ டிபேட். இப்போ சிந்து நாகரிகத்துல வந்து
இன்னும் கூட லாங்குவேஜ் இஸ் நாட் ப்ரூவன் இன் அந்த சிந்து நகரத்துல, சிந்து சமவெளி நகரத்துல வந்து லாங்குவேஜ் ப்ரூவ் ஆகல. பட் இன்னைக்கு வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க. ஆஃப்டர் இந்த கீழடியில வந்து இன்ஸ்கிரிப்ஷன், அந்த பாட்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இது தமிழ் பிராமி எழுத்துனும்போது இதே எழுத்தாங்க இருக்கும்போது அப்ப அங்க தமிழ் தான் இருந்திருக்கணும். ஸோ சிந்து லாங்குவேஜ் முன்னாடி அங்க தமிழ் தான் இருக்கு. தமிழர்கள் அங்கேயே போயிருக்காங்க. நிறைய கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு கல்வெட்டு, அந்த சேவல்களோட கல்வெட்டு, இந்த குறியீடுகள், அந்த பட்டியல இந்த பாட்டரையோட குறியீடுகள், கையெழுத்து எல்லாம், அந்த மாதிரி இந்த சங்கு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஒற்றுமையில் இருக்கும் போது they say it is possible. So I don't think so it would have been an invasion, it would have been a migration. So அதான் தமிழர்கள் by genetically we are migrators and we are explorers. ஸோ ஊரை தாண்டி தாண்டி போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ரூட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே கர்நாடகா வழியா அப்படியே போயிட்டு இந்த பக்கம் அப்படியே மகாராஷ்டிரா டச் பண்ணி அப்படியே அந்த ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், பர்ஷியன் வரைக்கும் அப்படியே அந்த லிங்க் இருக்கு. ஈவன் ஆப்கானிஸ்தான் ஏரியால கண்ட்ரிஸ் கூட அந்த சில கிராமத்தோட பேர்கள்லாம் தமிழ்நாட்டோட பேர்கள் இருக்கு. ஸோ நிறைய பேரை மாத்திட்டாலும் இன்னும் மாறாம சில பேர் இருக்கு. அவரோட புக்ல பார்த்தீங்கன்னா ஈவன் இன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், சில கண்ட்ரிஸ்ல வந்து தமிழோட பேர்லாம் இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கிற சில கண்ட்ரிஸோட தமிழோட பேர் வந்து கனெக்ட் இருக்கு. அண்ட் இஸ் ப்ரூவிங். என்ன அவர் வந்து சும்மா ஒரு பாலகிருஷ்ணன் வந்து சும்மா இப்ப நான் பேச மாதிரி ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் பேச மாட்டார் இல்லையா. நான் அவரோட நான் மேற்கோள் காட்டணும் பிகாஸ் ஐ எம் ட்ரஸ்டிங் இஸ் எக்ஸ்பர்ட். பட் he has done close to 35 years of research in that நேமிங்ல மட்டும். பேர் ஆராய்ச்சியிலேயே கூட பர்டிகுலர்லி இந்த சிந்து சமவெளியும் கீழடி தமிழர்கள் நகரத்துல பேர் ஆராய்ச்சி வச்சு கிட்டத்தட்ட 35 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவரோட இது வந்து நிச்சயம் இன்னைக்கு வந்து இஸ் a revelation, is a true revelation. டெஃபினெட்லி இந்த சைட்ல இருக்கவங்க இஃப் யூ ஹேவ் டைம் அவரோட ஸ்பீச்சஸ் யூடியூப்ல நிறைய இருக்கு, போய் பாருங்க. ஐ திங்க் ஒரு கொஸ்டின் ஜெயனுதீன் சார், ஸ்டீஃபன் சார் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். சொல்லி என்ன சார் முடிஞ்ச கொஸ்டின் வந்து can you accustom to culture சொல்லுங்க. custom of a new place within a short span of time? If yes, how and no why? Yeah, it is possible, it is possible, and you have to do homework. Definitely ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், டெமோகிராஃபி தெரிஞ்சுக்கணும், வெதர் தெரிஞ்சுக்கணும், கரன்சி பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட வே ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்க அந்த ஊருக்கு போவீங்க. அந்த ஊருக்கு போகும்போது யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட். ஸோ நான் அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல எப்படி ஹாய் சொல்றது, எப்படி வணக்கம் சொல்றது, எப்படி கிரீட்டிங் சொல்றது, அவங்க லாங்குவேஜ்ல நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வார்த்தை பேசுனீங்க வச்சுங்களா, அவங்க அப்படியே நமக்கு வந்து சந்தோஷமாயிடுறாங்க. தட்ஸ் வாட் ஐ நார்மலி. ஒரு ஊருக்கு போனே அவங்க கேட்பேன், சார் ஹவு டு சே ஹலோ, ஹவு டு சே குட் மார்னிங், ஹவு டு சே தேங்க்யூ. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சைனீஸ்ல பண்ணா அப்படியே ஒரு போ பண்ணுவாங்க. ஸோ சைனீஸ் வந்து யூ ஷுட் நாட் டச், ஒரு ஆள் மேல தோல்லாம் கை போடக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கவனமா இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் இஃப் யூ டூ ஹோம்ஒர்க் இட் இஸ் பாசிபிள். அதனால நம்ம வந்து அந்த ஒரு பி ரோமன் இன் ரோம் தான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுங்க, பி அந்த ஊரோட தட்பவெப்போ அதே மாதிரி அவங்க ஃபுட் எல்லாம் சாப்பிடணும். அப்போ அவங்க வந்து நம்ம உடனே நம்ம வந்து நம்ம கிட்ட அந்த கைடோ அந்த பீப்புளோ அட்டாச் ஆயிடுவாங்க. நான் சொல்லுவேன் இங்க என்ன, இந்த ஊர்ல என்ன சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது they see us, okay you are one among us, even though so how do you associate? So அப்ப அந்த ஊர்ல ஏதாவது ட்ரெஸ் கிடைச்சுன்னா அந்த ஊர் ட்ரெஸ்ஸை ஒரு நாள் போட்டு பாக்குறது, அந்த கல்ச்சர் பாக்குறது. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப நம்ம ஏதாவது வாங்கினா கூட தேங்க்ஸ் பண்ணுவோம். இப்ப நான் ஒரு கைடு கூட, இப்ப நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கைடை கூட வந்தோம்னா சாப்பிடும் போது அவங்களை தனியா அனுப்பி விட்டுருவோம். பட் நாமளே அப்படி பண்ண மாட்டேன். அவரையும் கூட வச்சு உட்கார வச்சு சாப்பிடணும்னே பிகம் வெரி ஃப்ரெண்ட்லி டு அஸ். அதுக்கப்புறம் அவர் நம்ம கிட்ட சாப்பிட்டா ஏமாத்த தோணாது. கண்டிப்பா மனித இயல்பு தானே. நம்ம ஒரு உணவை கொடுத்து வச்சிங்களேன், அவரே எனக்கு இன்னைக்கு அவனை பத்தி தான் யோசிச்சா கூட he will stretch himself more to support us. These are the ways you can influence and win people's heart and mind, and it will be even more memorable. Okay sir. அதே மாதிரி நான் கைட்ல வந்து என் போன்லாம் அவர்கிட்ட போட்டோ எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு தான் நிறைய ஆங்கிள்ஸ் தெரியும். எங்க போட்டோ நான் நிறைய என்னோட போட்டோஸ் எல்லாம் பாப்பீங்க, யூ லைக் மை போட்டோஸ்னா மோஸ்ட்லி தீஸ் கைட்ஸ் வில் நோ எந்த ஆங்கிள் கரெக்டா போட்டோ எடுப்பாங்க, எந்த இடத்துல இருந்து மோஸ்ட் விசிட்டிங் பிளேஸ், இந்த எல்லாம் கரெக்டா அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து they will support us even more. So it's all how do you influence people. Okay. ஸோ அப்புறம் வந்து என்னுடைய பர்சனல் இது என்னன்னா, இப்போ தமிழ் மீது உங்களுக்கு வந்து தீராத ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ உங்களை வந்து தமிழ் என்ன மாதிரி அதுல வந்து ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுல வந்து நாங்க எதிர்பார்க்கலாமா இன் ஃபியூச்சர்? தமிழ்ல காதல் எல்லாம் இருக்குன்னா அப்படி பார்த்தா இது வந்து ஒரு பப்பி லவ் மாதிரி தான் சொல்லலாம். எனக்கு தமிழ்ல காதல்லாம் இருக்கே தவிர ஆளுமை இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஆளுமை எல்லாம் கிடையாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் இப்ப என்னோட நீங்க கட்டுரை என்னோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் ஒவ்வொரு ஆர்டிகலுக்கும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஒரு 2-3 ஃபேக்கல்டி, இப்போ நம்மளோட தனலட்சுமி மேடம் ஒரு மேடம் இருப்பாங்க, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபெலிண்டா மேடம் இருப்பாங்க, நம்ம அலிம் 2 பேர். நான் ஐ ஹாவ் டு டூ சம்
5 to 7 times கரெக்ஷன். சம்டைம்ஸ் எனக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸே வரச்சா, நம்ம தப்பா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத கருத்துக்கள் ஒன்றும் ஐடியாஸ் ஒன்றும் நிறைய வருது, ஆனா ஒரு பிழை இல்லாம நம்மளால நம்ம தாய்மொழி எழுத முடியும். ஆல்சோ ஐ டெஃபினெட்லி எனக்கு அந்த குற்ற உணர்ச்சியே நிறைய டைம் வரும். இப்ப கூட உண்டு அந்த குற்ற உணர்ச்சி. அதனால தமிழுக்கு நாம இந்த மாதிரி அன்பு செலுத்தினாலே போதும், இருந்தாலே பெரிய விஷயம். பட் டெஃபினெட்லி லாங்குவேஜ் இஸ் அவர் ஐடென்டிட்டி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். நம்ம மொழிக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அது நமக்கு தாய்க்கு அடுத்தபடி உங்களுக்கு தாய்க்கு தீங்கோ, அதுக்கு அடுத்தது மொழிக்கு தீங்கு வந்தா, ஒரு தாய்க்கு தீங்கு வந்தா நீங்க எவ்வளவு கோவப்படுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மொழிக்கு தீங்கு வந்தா கோவப்பட்டுதான் ஆகணும். அது தவிர மொழியை தாய்மொழின்னு கூட நம்ம சொல்றோம் நம்மளுடைய இது. அது எக்ஸாக்ட்லி அதான் இஸ் ஈக்குவல் டு மதர். இப்ப யாராவது அம்மா எந்த தட்ஸ் வாட் எமோஷனல் இஸ் இல்லையா? நம்ம எப்படி கோவம் வருது, அதே மாதிரி தான் நம்ம மொழிக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துன்னா அது நமக்கு தாய்க்கு எந்த தீங்கு வர அளவுக்கு நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்கணும். நான் என்னோட பாயிண்ட் அவ்வளவு சிம்பிள் as that. I equate language to my mother. Simple. அது it's over. Okay. That point, yeah. சார், அந்த ஸ்டீஃபன் क्वेश्चन இதை மட்டும் சொல்லுங்க சார். ஜெயநிதி சார் மெசேஜ் எதாவது அனுப்பிச்சிங்களா? இல்லையா? இல்ல சார், அவரு இன்டராக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. பட் அதுக்கு ஆப்ஷன் இல்ல, 4 பேர் தான் அலௌட், ஆப்ஷன் இல்ல. ஓ அப்படியா? ஆமா சார், ஜெயநந்தன் சார் எக்ஸிட் பண்ணிட்டாரு. ஓகே, I'll try sir. One second, I'll try sir. இல்ல எனக்கு அந்த क्वेश्चन அது ஸ்டீஃபன் நம்மளோட முன்னாள் மாணவர். லாஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். அவர் பார்த்தா நாங்க லாஸ்ட் டைம் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம், அந்த தஞ்சாவூர்லாம் சேர்ந்தோம். shall we plan for an Indus Valley site visitனா definitely anything towards the archaeology or culture. honestly last time நம்ம அந்த ஒரு ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது கூட ஒரு ஸ்டீஃபன் ஜாயின் பண்ணிருக்காரு சார். ஜாயின் அவர வாய்ஸ்ல போட்டு விடுங்க. வாய்ஸ்ல இருக்காரு. எஸ் மிஸ்டர் ஸ்டீவன் ராஜ். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். வழக்கம் போல நமது பயணம் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, காமராஜர், அந்த நம்ம பயண அனுபவங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. பொதுவா நம்ம நிறைய பயணம் செஞ்சிருக்கோம் கல்லூரி காலத்துல இருந்தே. பயணங்களும் அதுல அந்த பயணத்துல இது தொடர்பான அனுபவங்களும் நிறைய நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. லைக் டாடா, ஸ்ரீலங்கா, அந்த ஈஸ்ட் வெஸ்ட் கனெக்ஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நெக்ஸ்ட் உங்க கூட எனக்கு ஒரு ஆசை, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது இட் இஸ் கம்போடியா, ரோம். எனக்கு அது ஒரு கல்ச்சுரல் ட்ரிப்பாவும் இருக்கணும்னு ஒரு ஆசை. நம்ம ஏற்கனவே அலுமினி மீட் துபாயில இருந்து பிளான் பண்ணியிருந்தோம். துபாய் எக்ஸ்போ டிசம்பர்ல வரும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் த சிச்சுவேஷன் இஸ் நாட் குட். அதனால நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ட்ரிப் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கம்போடியா நெக்ஸ்ட் டைம் நீங்க மறுபடியும் இருக்க போகணும்னு ஆசைப்படுறதா சொன்னீங்க. அந்த மாதிரி கூட அலுமினி பிளான் பண்ணிட்டு நம்ம போலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம். அதை தாண்டி நம்ம லாஸ்ட் டைம் சோலா டெம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போயிருந்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம எனக்கு உங்களோட ஒரு ஆசை என்ன, இண்டஸ் சைட்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இண்டஸ் வேலி சைட்ஸ் லைக் லோக்கல் தோலவீரா, நம்மளோட நீங்க அந்த சிந்துவெளியின் திராவிட அடித்தளம் புக்கை படிச்சிருக்கீங்க. அதுல இருக்க அந்த கனெக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு வரலாம்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஒரு கன்க்ளூடிங்கா ஒரு மெசேஜ் சொல்லிட்டு உங்களோட அந்த ஆசையை தெரிவிச்சுக்கிறதுக்கு தான். ஓகே, நானும் என்னோட கன்க்ளூடிங் ஆன்சராகவே வச்சுக்கலாம். ஸோ டெஃபினெட்லி travel with the students is close to my heart. With my family, with my wife and my son oda travel பண்ணது next எனக்கு close to the heart traveling with my students definitely சொல்றேன். So we can definitely explore. என்னோட லைஃப் டைம் அம்பிஷன் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்னா இப்போதைக்கு இந்த கொரோனா காலத்துல எப்படி இந்த டிராவல் பிளான்ஸ்லாம் மாறப்போகுதுன்னு தெரியல. மேபி கம்போடியா போனா ஐ வில் டெஃபினெட்லி லவ் டு ஜாயின். அது பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டஸ் சிவிலைசேஷன், எஸ் வி ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் ஈவன் மோர். அந்த சைடு நானும் பார்த்தது இல்லை. ஆக்சுவலா லாஸ்ட் செஷன்ல ஒரு ஐயா பாலகிருஷ்ணன் அந்த நேம் பத்திலாம் பேசும்போது நான் அவருக்கு ஒரு பிரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அவர் என்ன பண்றாருன்னா எவ்ரி 3 months அவர் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நம்மள மாதிரி வெல் விஷர்ஸ், நம்ம நான் தெரிஞ்சவங்க ஒரு எனக்கு ரெஃபரன்ஸ் ஒரு 10 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரைபல் ஏரியாஸ் where the Dravidian languages and Dravidian tribes are still there in ஒரிசா அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 1 week எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அவரோட ரிசர்ச்சுக்கு அந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறார். அதுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்மள மாதிரி இன்ட்ரெஸ்டட் ஆட்களை ரெடி டு அகாமடேட். நான் அவருக்கு சொன்னேன், ஐயா நெக்ஸ்ட் அடுத்த முறை வரும்போது சொல்லுங்கன்னா அவரு நான் கான்டாக்ட் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ தட்ஸ் வாட். நீங்க யாரு கூட போறன்றது நான் சொன்னேன் இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித் whom we travel.
அவர் மாதிரி ஒரு ஆளுமை கூட எனக்கு, நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எப்படியாவது வாழ்க்கையில உட்காந்து ஒரு அது பேசணும். அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. நம்ம சென்னை வரும்போது சந்திப்போம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த with whom we travel is very very important. And லைஃப்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு செல்வத்தை தேடி போகும்போது, செழிப்பை தேடி போகும்போது, இது மாதிரி பயணத்துக்கும் ஒரு அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து மனிதர்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் மை ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து நான் அதுதான் வைக்கிறேன். ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாராலையுமே செலவு பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இட் இஸ் காஸ்ட்லி. டிராவலிங் இன்சைட் இந்தியா இட் செல்ஃப் காஸ்ட்லி. ஒரு ஃபேமிலியில போகும்போது ஈவன் மோர் காஸ்ட்லி. அப்ராட் போனா இட் இஸ் அ ஃபார்ச்சூன். டெஃபினெட்லி ஐ நோ இட் இஸ் அ ஃபார்ச்சூன். பட் அது ஒரு திட்டமிட்டா எப்படி நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் ஒரு பகுதி இருக்கிறோம். ஒரு இந்த சேவிங்க்கு எஜுகேஷன் சேவிங்க்கோ, லேண்ட் சேவிங்க்கோ, ஜுவல்லரி சேவிங்க்கோ, வெட்டிங் எக்ஸ்பென்ஸுக்கோ ஒரு சேவிங்கிறோமோ, ஒரு சதவீதமோ ஒரு பகுதியை வந்து பயணத்துக்கு வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான முயற்சியாகும். நான் அதிகமாக ஒரு மேற்கோள் காட்டினா, அறிஞர் அண்ணா இல்லந்தோறும் ஒரு நூலகம் சொல்லுவார் அறிஞர். வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு லைப்ரரி இருந்ததுன்னா எல்லாருமே ரிஃபைன் ஆவாங்க அப்படின்னு. ஒரு பயணம் வந்து ஒரு பல நூல்களை கற்று ஒரு நல்ல பயணம் ஒரு நல்ல புக்கை ரீட் பண்ற மாதிரி ஒரு அனுபவம் வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து ஆனா ஒரு புத்தகம் வந்து விலை மலிவானது. ஆனா பயணம் வந்து கொஞ்சம் நேரமும் பொருளும் செலவும் அதிகமாகும். அதனால அதுக்கு ஒரு ஃபண்டை வச்சு வருஷத்துக்கு ஒரு முறையா வைஃப் எங்கடா கூட்டு போனேன்னு கேட்பேன். எல்லாம் அப்படி பாப்பாங்க. எங்கேயுமே கூட்டு எனக்கு சொல்லுவேன், ஒரு எங்கேயாவது கூட்டு போங்க. பெங்களூர் கூட்டு போ, ஊட்டி கூட்டு போ, இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி அவுட் ஆஃப் தி ரெகுலர் ரொட்டீன் போகும்போது யூ டென்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் your family much better. You tend to understand the new place, new culture, new people. So I would recommend like alumni or even students or the other participants in this seminar. Definitely it is worth allocating. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் வாங்குவீங்க, 1 லட்ச ரூபா பைக் இருக்கும், 80,000 பைக் இருக்கும். அப்போ 1 லட்ச ரூபா பைக் வாங்கும்போது 80,000 பைக் வச்சுன்னா அந்த 20,000 டிராவல் வந்து நான் அப்படிதான் பிளான் பண்ணேன். நான் ஒரு கார் வாங்கினா ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம். ஒரு காருக்கு ஒரு லக்ஸரி கார் வாங்கினா இவ்வளவு அமௌண்ட். ஸோ அந்த காரை வந்து அது செகண்ட் லைன் காரை வாங்கிட்டா அந்த பட்ஜெட் வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் டிராவல். இட்ஸ் ஆல் ஹவ் யூ கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். அதனால எல்லாருக்குமே அந்த வசதி இருக்கும்னா தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். பட் அண்டர்லைனிங் பாயிண்ட் இஸ் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து ஃபார் டிராவல்ஸ்க்குன்னு வைக்கிறது வந்து இட் இஸ் அ வெரி குட் ஐடியா. ஸோ ஐடியா வந்து இட் இஸ் ஈஸி சொல்றது, பட் இட் இஸ் பாசிபிள். தட் இஸ் ஹவ் ஐ ஃப்ரேம் மை லைஃப். தட்ஸ் ஆல். 2 வருஷத்துக்கு ஒரு நல்ல டூர் போன, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லோக்கல் எங்கேயாவது போனோம். அதே மாதிரி மாணவர்களோட ஒரு வாய்ப்பு இருந்தா போனோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இயர்லி 1 or 2 டிராவல் வந்துடும். ஒரு பை ஆனுவலி ஒரு லாங் டூர் வரும். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை சொன்ன மாதிரி அங்க மாதிரி இடம் போகும்போது சேஃப்டி, செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் எவ்ரிதிங், அண்ட் யூ மஸ்ட் டூ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க். ஸோ இதான் என்னோட செஷனோட எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சிடலாமா சார்? ஓகே சார். ஏதாவது கேள்வி தான் இருக்கா? இல்ல சார், மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிட்டு. ஓகே, வெபினார் ஜாம்லயும் ஓகே. அனைவருக்கும் மிக்க நன்றி.